சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கேபிஎன் குழுமத்தில் ஓர் அங்கமாக, ஓர் குடும்பமாக, அந்த குடும்பத்தில் செவ்வனே அன்புடனும் பாசமுடனும் நம் சொந்தங்களை பார்த்து அவர்களுடன் அன்பில் உறவாடி தொழிலில் பகிர்ந்தளித்து வெற்றி களம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் 47 நாடுகளில் தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ இருந்தாலும் வேறு கால நேரங்களில் அங்கு இருந்தாலும் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நமது சொந்தங்களை காண ஓடோடி வருகின்ற இந்த குழுவில் இணைந்திருக்கும் இன்றைய காணொளியில் நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றது நமது கேபிஎன் குழுமம். இந்த கேபிஎன் குழுமத்தின் 107வது காணொளி தொகுப்பில் நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் அன்பு பாராட்டி வரவேற்பது உங்களது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பிலும் நம் கேபிஎன் குழுமத்தில் தொழில் வாய்ப்புகளை பெருக்குவதற்கும் செவ்வனே ஒவ்வொருவரும் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய உடல் நலத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கிலும் அவ்வப்போது நம் உடல் நிலையையும் கருத்தில் கொண்டு, ஏனென்றால் நாம் அரும்பாடுபட்டு சேர்த்த செல்வங்களை நம் உடல் நிலையை நாம் பேணி காக்காவிட்டால் நாம் அவ்வளவு காலம் சிரமம் நம் உடம்பிற்கு சிரமம் ஏற்படுத்தி குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்காமல் உடலை மிகவும் வருத்தி பின்பு நாம் சம்பாதிக்கும் அந்த லாபமானது திரும்பவும் நம் உடலை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக அல்லது நிம்மதியான வாழ்க்கை உடல்நிலை கோளாறு இல்லாமல் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்காக செலவிட யாரும் அந்த பாதையில் செல்ல வேண்டாம் என்ற அந்த ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து இன்றைய 107வது காணொளியில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு யோகா அண்ட் வர்மம் இன் தமிழ் கல்ச்சர். அதாவது நமது தமிழர் கலாச்சாரத்தில் யோகாவின் முக்கியத்துவங்களையும் வர்ம கலாச்சாரத்தின் முக்கியத்துவங்களையும் இன்று நமக்கு நம் விருந்தினராக, சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருக்கும் திரு எஸ் ரகுராமன் அவர்களை நமது கேபிஎன் குழுமம் சார்பாக வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றேன். சொந்தங்களே, கேபிஎன் குழுமமானது கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, அதாவது சவுத் இந்தியன் கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் USA இணைந்து நடத்தும் இந்த காணொளி தொகுப்பில் இந்தியாவிலிருந்து, நமது கொங்கு மண்ணிலிருந்து நமது சொந்தங்களின் நலனிற்காக இன்றைய காணொளி ஒரு சிறப்பு வாய்ந்த காணொளியாக அமைகின்றது. எவ்வாறு சிறப்பு வாய்ந்த காணொளி என்றால், நமது தமிழர் பண்பாட்டில் தமிழில் ஓகம் என்ற எழுத்திற்கு, அந்த வார்த்தைக்கு ஒற்றுமை என்பதும் நல்லிணக்கம் என்பதும் பொருள்படும். அவ்வாறான உடல், மனம், ஆவி மற்றும் இருப்பு ஆகியவற்றை பற்றி நமக்கு போதிப்பது யோகா. யோகமான ஒரு நீடித்த ஆயுள் வாழ வேண்டும் என்றால் அதற்கு யோகா மிகவும் உற்ற துணையான ஒரு நண்பனாகும். அதேபோல் தமிழர் கலாச்சாரத்திலிருந்து தோற்றுவித்த வர்மக்கலையானது ஆதி குருவான சிவனே தோற்றுவித்ததாக சித்தர்கள் அவர்களது குறிப்பில் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு அடிப்படையில் மருத்துவம் சார்ந்த அந்த ஒரு வர்மக்கலையானது நமது உடல் நலத்தை பேணி காப்பதிலும் முக்கிய பங்காற்றுகின்றது. மருத்துவம் சார்ந்தது வர்மக்கலை. யோகா மற்றும் வர்மம் தெரிந்து கொண்டு வாழ்வில் உடல் நலம் பேணி அதன் மூலமாக நமது உடல் நலத்தை நன்றாக வைத்துக் கொண்டு தொழில் வாழ்வில் பரிபூர்ண வெற்றி அடைய வேண்டும், அதன் மூலமாக பரிபூர்ணமான கவனத்தை செலுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தலைப்பு நமது கேபிஎன் குழுமத்தில் 107வது தலைப்பாக, சிறப்பான தலைப்பாக தமிழர் கலாச்சாரத்தில் யோகா மற்றும் வர்மத்தை பற்றி இன்றைய காணொளியில் பார்க்க விளைகின்றோம். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு
ரகுராமன் அவர்கள் கோவையை பூர்வீகமாக தற்பொழுது வசித்து வருகின்றார். ஆனால் அவரது சொந்த ஊரானது சாலையூர் கோவிலை தொழுகும் ஆந்தை கூட்டத்து திருமகனார், யோகா இன்ஸ்ட்ரக்டர் மற்றும் வர்மா தெரபிஸ்டாக கணபதியில் வசித்து வருகின்றார். அவர் டிப்ளமோ இன் வர்மா அண்ட் நேச்சர் கியூர் ஆகிய அந்த டிப்ளமோ படிப்பை முடித்து டிப்ளமோ இன் யோகா சர்டிபிகேஷனும் பெற்று அவருடைய எம்காம் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இன் இன்டர்நேஷனல் பிசினஸ் பட்டய படிப்பையும் முடித்து 2017 ஆண்டு முதல் யோகா பிராக்டிஷனராகவும் வர்மா பிராக்டிஷனராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். மேலும் அவர் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி மற்றும் ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீவிரமாக ஆராய்ந்து அதற்குண்டான இயற்கையான மருத்துவ குறிப்பின் மூலம் அவர் யோகா மற்றும் கலையின் உதவியுடன் அதற்குண்டான தீர்வுகளையும் வழங்குவதில் வல்லவராக திகழ்கின்றார். அனைத்து விதமான உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வர்மா மற்றும் யோகா முறையில் அதற்குண்டான தீர்வுகளை காண்பதில் இன்றளவும் மிக மிக உடம்பில் நிறைய பிரச்சனைகளை உள்ளவர்களுக்கும் இந்த யோகா மற்றும் வர்மக்கலை மூலமாக உடலை எவ்வாறு செவ்வனே பேணி காப்பாற்றி அதன் மூலம் ஒரு நல்ல வாழ்க்கையை, உறுதியான உடல் கட்டமைப்புடன் இருக்கக்கூடிய வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்பதை அவர் இன்றளவும் கோவை மக்களுக்கு அவருடைய அனுபவத்தின் மூலமாகவும் அவருடைய தேர்ச்சியின் மூலமாகவும் இன்றளவும் நிறைய பேருக்கு உதவிகள் புரிந்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தை மிகவும் நேசிக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர், அவர் படித்த படிப்பு மற்றும் அவருடைய இந்த யோகா மற்றும் வர்ம கலைகளை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் அவர் மற்றும் அவர்களுடைய வாழ்வில் அந்த வழிகளையும் அந்த வழி உண்டான வேதனைகளையும் தாண்டி அந்த யோகா மற்றும் வர்மத்தின் மூலியமாக அவர்களுக்கு தீர்வு கண்டு இன்றளவும் வெற்றியாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை இந்த தருணத்தில் KBN குழுமத்தில் நாம் அடையாளம் கண்டு அவரை இந்த யோகா மற்றும் வர்மக்கலைகளை அதன் மூலமாக மருத்துவ நிவாரணங்களை எவ்வாறு நாம் அடைய முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இன்றைய காணொளியை நாம் பார்ப்பதற்கு முன்னர் நம் சொந்தங்களுக்காக ஒரு சிறிய காணொளி நம் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி உங்களுக்காக இதோ வருகின்றது. Inhale the future, exhale the past with VNCC Yoga Center at Ganpati since 2022. We are open from Monday to Friday. We conduct online and offline classes. We also offer certified yoga instructor programs. We practice holistic yoga asanas along with music therapy, mudra training and therapy yoga. We focus mainly on spinal problems, skin issues, menses problems, insomnia, stress relief practices, and pain-related asanas. Our VNCC Holistic Health Village and Resort at Satyamangalam will be open shortly. Please contact us for more details. இன்றைய சிறப்பு விருந்தினரை நமது 107வது காணொளி தொகுப்பின் ஓர் அங்கமாக இருக்கக்கூடிய இன்றைய தலைப்பானது தமிழர் கலாச்சாரத்தில் யோகா மற்றும் வர்மம் என்ற தலைப்பில் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ரகுராமன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களது சிறப்புரையை தாருங்கள். வணக்கங்க. நன்றி பழனிசாமி அண்ணா. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு நன்றிங்க. நான் நேற்று ராஜசேகர் அண்ணா கிட்ட பேசும்போது சாருன்னு சொன்னேன். சாருன்னு எல்லாம் சொல்லாதீங்க, ஒன்று மாமான்னு சொல்லுங்க, இல்லை மச்சான்னு சொல்லுங்கன்னாரு.
எப்பவுமே வந்து என்னுடைய வர்மா ஆசான் கிட்ட நான் எங்க படிக்க போனாலும் நம்ம வந்து சாருன்னு சொல்றது அவங்களுக்கு எங்கேயுமே பிடிக்காதுங்க. ஒன்னும் ஆசான்னு சொல்லு இல்ல ஐயான்னு சொல்லுன்னாங்க. அப்படித்தான் பழக்குவாங்க. நான் வந்து என்னோட குழந்தைகளுக்குமே வந்து என்னை வந்து ஐயான்னு சொல்லிதான் பழக்கி வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து வளர்த்திக்கணும் அப்படின்னா வந்து அது நம்மளுடைய இனத்திலேயே இருக்குதுங்க. அந்த பழக்கத்தை விட்டு நம்ம எவ்வளவு தூரம் தள்ளி போறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்வியல்ல இருந்து வெளியே போயிடுவோங்க. ஸோ நம்மளுடைய சொந்தத்திலையுமே நம்மளுடைய இந்த இனத்திலேயே வந்து இந்த தமிழ் கலாச்சாரம் தமிழ் உணர்வுங்கிறது ரத்தத்திலேயே கலந்துருக்குங்க. ஏன்னா அடிப்படையில நம்ம எல்லாம் விவசாயிகள். ஒரு மண்ணை வந்து எந்த அளவுக்கு வளப்படுத்தி அதுல வந்து ஒரு வெள்ளாமை பண்ணி எடுக்க தெரியுதோ அதே அளவுக்கு நம்மளுடைய உடலும் அதே அளவுக்கு சரியாகுங்கிறது அடிப்படையிலேயே நம்மளுடைய எல்லா இதுலயுமே இருக்குங்க. ஸோ என்னுடைய தேடுதலுக்கு விதை போட்டது இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டியில இருந்ததுனாலதான் நினைக்கிறேன். ஒருவேளை வேற கம்யூனிட்டியில இருந்தா இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா எங்களுடைய ஐயா வந்து எங்க அப்பா வந்து சின்னதுல இருந்தே என்ன தொழில் பண்ணாலும் இந்த விவசாயம் சம்பந்தமான ஒரு ஒரு பிணைப்பு வந்து சின்னதுல இருந்தே நான் 8வது படிக்கும் போதே தோட்டத்துல போய் கூலி கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஒரு சந்தைக்கு அனுப்பிச்சு விடுவாரு மாடு வாங்கிட்டு வான்னு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வேற தொழில் சம்பந்தமா வெளியே போனாலும் இந்த மண்ணுடனுடைய பிணைப்பு வந்து எப்பவுமே நம்ம கிட்ட இருக்குங்க. ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்குமே உங்களை இந்த மொழியை பத்தின ஒரு நல்ல அறிவை வந்து சொல்லுங்க. இந்த மண் சம்பந்தமான விஷயங்களை நம்ம சொல்லும் போது அவங்களுக்குமே வந்து ஒரு ஆர்வம் வரும். இப்ப நான் வந்துங்க 2016க்கு அப்புறம் இந்த இயற்கையான விஷயங்கள் எனக்கு பொதுவாகவே இந்த தமிழ் மொழி மேல ஒரு பற்று அதிகங்க. அதனால வந்து இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு வர்மம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு போனதுங்க. அது இப்போ வர்மத்தினுடைய இருப்பிடம் வந்து தமிழ்நாடு தாங்க. ஒரு 2000 வருஷமா குறைஞ்சது போட்டாலும் ஒரு 2000 வருஷமா தமிழ்நாட்டுல புழக்கத்துல இருக்கிற ஒரு வர்ம முறைங்க. என்னன்னா கொஞ்ச நாள்ல எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க இது வந்து இதனுடைய பாரம்பரியம் வந்து கேரளா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆயுர்வேதத்துல இருந்து வந்ததானே என்கிட்ட பல பேர் கேக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய சொத்துன்னே சொல்லலாங்க இந்த வர்ம முறைங்கிறது. தமிழ்நாட்டுல பல ஆயிரம் வருஷமா இதை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அதனால இத வந்து ஒரு தமிழ் மக்கள் இத பத்தியான ஒரு புரிதல் இருந்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நிறைய கூட்டங்களுக்கு கூட இப்ப போய் நானா வந்து போய் பேசுறேன். ஏன்னா இது வந்து மற்ற எல்லா வைத்திய முறைகளோட இது வந்து ரொம்ப ஆழமா வேலை செய்யுங்க. ரொம்ப தீர்வு வந்து உங்களுக்கு ரொம்ப வேகமா கொடுக்குங்க. ஒரு டிசீஸ் ஒரு நோய் இருக்குதுன்னா அதுக்கான தீர்வு வந்து ரொம்ப சரியாகிறது இது கொஞ்சம் வேகமா நடக்குங்க. அவ்வளவு பெரிய ரொம்ப சிம்பிளா சில நோய்களை சரி பண்றதுக்கு இந்த வர்ம முறைகள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா யோகா வந்து சாமியார் மடங்கள்ல நான் படிச்சது இல்லைங்க. எல்லாமே வர்ம ஆசான்ங்க வந்து நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டல்லையும் வர்ம ஆசான்கள் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்டா தான் கொடுப்பாங்க யோகா. அதனால இந்த ஆன்மீகமா யோகாவை எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால நான் வந்து இந்த 6 வருஷமா எல்லாமே படிச்சது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளதாங்க. தமிழ்நாட்டு விட்டு வெளியே போய் நான் எதுவுமே படிக்கலைங்க. எல்லா அறிவும் நான் இன்னைக்கு ஒரு நோயாளிகளுக்கு வைத்தியம் பண்றேன்னா அது அத்தனையும் தமிழ்நாட்டுல இருந்து எடுத்த ஒரு அறிவு தாங்க. அதனால யோகாவாகட்டும் வர்மமாகட்டும் எல்லாமே வர்ம ஆசான்கள் கிட்ட படிச்ச சில முறைகள்ல தான் வந்து வர்மத்தை முதல்ல படிச்சுட்டு யோகாவும் பண்ணதுனால இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போதுங்க இணைச்சு பண்ணும்போது நோய்களுக்கான தீராத நோய்கள் கூட நிறைய பேர்த்துக்கு ரெடி ஆகுதுங்க. நான் வந்து 2020ல வர்மம் சிகிச்சை மையம் VNCC யோகா சென்டர்னு ஒரு யோகா மையம் ஆரம்பிச்சேங்க. அப்புறம் 2022ல யோகா மையம் வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்சேங்க. ஆனா நடுவுல கொஞ்சம் கோவிட் இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம்.
என்னோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா என்னோட பெரியப்பா வந்து யோகா ஆசிரியருங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடங்களாக அவர் வந்து யோகா ஆசிரியரா இருந்தாருங்க. அஹ் அதுக்கப்புறம் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வர்மம் வந்து இதான் வந்து வர்மத்தினுடைய நான் வந்து எப்படி வந்தேங்கிறதுக்கான ஒரு விளக்கங்க. என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த வர்மமே பாத்தீங்கன்னா உம் வர்மம்ங்கிறது ஒரு ஆற்றல். உடம்புல வந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோ எல்லா பக்கம் இருக்குங்க. இப்ப நீங்க கரண்ட்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து உங்களுக்கு வந்து வீட்டுல இருக்கிற பாக்ஸுக்கு வரும், பாக்ஸ்ல இருந்து சுவிட்சுக்கு வரும், சுவிட்ச்ல இருந்து உங்களுக்கு ஃபேன் லைட்டுக்கு போகும். இதே மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மாதிரி உடம்புல வந்து இந்த வர்ம ஆற்றல் வந்து ஒடுங்கி இருக்குங்க. இப்போ வர்ம ஒளிமுறிவு சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க, வாசி தட்டும் இடமெல்லாம் வர்ம தலமாகுங்கிறாங்க. வாசிங்கிறது மூளைக்கு போற ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல்னு வச்சுக்கலாம். இந்த வர்ம கண்ணாடியில என்ன சொல்றாங்கன்னா, இருக்கவே படுவர்மம் ஈராறும் தான் இமை மூல பிராணவாயுவால் ஒடுக்கம் கொள்ளுங்கிறாங்க. அதாவது இந்த பிராண ஓட்டத்தின் இருப்பிடத்துல இந்த படுவர்மங்கள் இருக்குங்கிறாங்க. வர்மத்துல 2-3 பிரிவுகள் இருக்குதுங்க. படுவர்மம்னு இருக்குது, தொடுவர்மம்னு இருக்குது. இது நிறைய வர்ம நூல்கள்ல வந்து பலவிதமான விளக்கங்கள் இருக்குங்க. நான் வந்து ஒரு 182 வர்ம புள்ளிகளை இயக்குவேங்க. அதே மாதிரி இதுல வந்து வர்ம புள்ளிகள் இருக்குங்க. தட்டு வர்மம்ங்குவாங்க, தட்டி தட்டி பண்றது. தொடு வர்மம்ங்கிறது வர்ம புள்ளிகளை அழுத்தி பண்றது இல்ல அசைச்சு பண்றது. தடவல் வர்மம்ங்கிறது உங்களுக்கு எண்ணெய் போட்டு பண்ற முறைங்க. அப்புறம் அது போக இந்த நோக்கு வர்மம் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜுங்க. நான் வந்து இந்த அடிப்படையா இந்த 3 வர்மங்களை தான் பண்றேன். இந்த தட்டு வர்மம், தொடு வர்மம், தடவல் வர்மம். இந்த வர்ம புள்ளிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிராண ஓட்டத்துல இருப்பிடங்கள்ல வந்து இருக்குங்க. இல்லாட்டி இந்த எனர்ஜி ஓட்டம் இதுல இருக்குங்க. ஒவ்வொரு வர்மமுமே வந்து ஒவ்வொரு விதமா இயக்கணுங்க. 182 வர்மமுமே 182 விதமா தான் இயக்க முடியுங்க. இதுல எதுவும் பின்விளைவுகள் நீங்க முறையா படிக்கும் போதுங்க இதுக்கான பின்விளைவுகள் எதுவுமே வராதுங்க. இப்ப என்னுடைய வர்ம முறைகளாகட்டும் இல்ல யோக முறைகளாகட்டும் எதுவாருமே என்னுடைய சொந்த முறைகள்னு நான் எதையுமே பிராக்டிஸ் பண்றது இல்லைங்க. என்னுடைய ஆசான்கள், அவங்க பரம்பரை வைத்தியர்கள் இல்ல என்னுடைய ஆசான்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது மட்டும்தான் நான் வந்து பண்ணி பாக்குறது. புதுசா நானா வந்து ஒண்ணு பண்றது கிடையாதுங்க. அதனால இது வரைக்கும் பின்விளைவுகள்னு யாருக்கும் வந்தது இல்லைங்க. இதுல ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லலாங்க, நிறைய சொல்லிட்டே போலாம். இதுல வந்து இப்ப நேர்வர்மம்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து கரெக்டா இந்த நெஞ்சு குழிக்கு கீழே இருக்கும். இதை அழுத்தி மேல தூக்குனீங்கன்னா உங்களுக்கு விக்கல் வந்து உடனே நிக்குங்க. அதே மாதிரி கருட வர்மம்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து இந்த ரிப்போன்ஸ் இருக்கும், இந்த ரிப்போன்ஸுக்கு ஒட்டி இருக்குங்க. அதை வந்து கரெக்டா நீங்க ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா, அது கரெக்டான முறையில நீங்க இயக்குனீங்கன்னா உங்களுடைய குரட்டை வந்து நிக்குங்க. அதே மாதிரி இந்த அடப்ப காலம்னு இருக்கும். அடப்ப காலம்ங்கிறது சைட்ல இந்த சுவாச பாதையில வர்ற இந்த சுவாசம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே நம்ம இந்த வர்ம புள்ளிகளை இயக்குறது மூலியமா நம்ம சரி பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வர்மத்துக்குமே நிறைய பலன்கள் இருக்குங்க. காக்கட்டை வர்மம்னு இருக்குங்க. கரெக்டா இந்த எல் ஷேப்ல இருக்கும், கரெக்டா இந்த இடத்துல வருங்க. இது வந்து சரியான முறையில இயக்குனீங்கன்னா ஃபிட்ஸ் காக்கா வலிப்பு வந்து 30 வினாடியில நின்றுங்க. எப்பேற்பட்ட வலிப்புமே வந்து நின்றுங்க. நான் ஒரு 2-3 பேர்த்துக்கு இதெல்லாம் அடங்கல் வர்மம்வாங்க, எமர்ஜென்சி பாயிண்ட்ஸுங்குவாங்க. இந்த அடங்கல் வர்மம் வந்து முக்கியமா மூளையை இயக்கும், அதே மாதிரி ஹார்ட்டை இயக்குங்க. நின்று போன ஹார்ட்டையும் கூட மறுபடியும் இயக்க வச்சிருங்க. கரண்ட் ஷாக் அடிச்சு டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த அடங்கல் வர்மத்தை குறிப்பிட்ட நாளிகைக்குள்ள கொடுத்தீங்கன்னா உடனே எந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச ஒரு மேசிவ் அட்டாக் வந்ததுன்னா அந்த நேரத்துல நீங்க அந்த இதயம் சம்பந்தமான வர்மங்களை கொடுத்தீங்கன்னா அவங்க உடல்ல இருந்து உயிர் வெளியே போகாம நம்ம காப்பாத்தலாம். இப்போ நான் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு போகும்போது ஒரு வைத்தியர் எங்க கூட வந்தாருங்க. அவருக்கு வந்து மே மாசங்கிறதுனால சம்மர் டைம். போயிட்டு வரும்போது நைட் அவர் சரியா தூங்கலைங்க. போயிட்டு வந்து சத்தியமங்கலத்துல என்னோட தோட்டம் இருக்குங்க.
புளியம்பட்டிக்கு வந்து ஏதோ வாங்கணும்னு கார்ல விட்டு இறங்கினவரு அப்படியே கீழே விழுந்துட்டாரு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. நான் உடனே இந்த அடங்கல் வர்மம் எல்லாம் கொடுத்த 1 நிமிஷத்துல எந்திரிச்சிட்டாருங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணாங்க. அவருக்கு வந்து சன் ஸ்ட்ரோக்கு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிவியரான டேமேஜ் இல்லாம அவர் அந்த மெமரி லேன்ல மட்டும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க. அதனால ஒரு 3 நாள்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டார். இதெல்லாம் வந்து அடங்கல் வர்மம் எல்லாம் நான் வந்து சுவடிகள்ல என்னுடைய ஆசான்கள் சொல்லிதான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய அனுபவமா பார்க்கும்போதுதான் வந்து இதெல்லாம் உணர முடியுங்க. சிலதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு குடுப்பனம் வேணுங்க வரும். என்னுடைய ஆசான்கள் என்னதான் படிச்சாலுமே ஒரு நோயாளிக்கு நம்ம கொடுக்கும்போதுதான் இதனுடைய பலன் வந்து முழுசா தெரியுங்க. அதே மாதிரி கைக்கூட்டு காலம்னு இந்த கையில வந்து இந்த மடிப்பு இருக்கு, இந்த ஜாயிண்ட் மடிப்புல ஒரு புள்ளி இருக்குங்க. இதெல்லாம் வந்து நீங்களே கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகி பிளட் வந்து நிக்காம போயிட்டு இருக்குங்க. நான் வந்து 2 வீலர்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிக்கு வந்து தலையில வந்து இந்த இடத்துல ஒரு குச்சி ஏறிடுச்சு. குச்சி ஏறுனால பிளட் அந்த மெயின் ஆர்டரிஸே பஞ்சர் பண்ணிருச்சு. அதனால பிளட் வந்து நிக்காம போயிட்டு இருந்திருக்குங்க. துண்டு பஞ்செல்லாம் வச்சு அழுத்துறாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து பிளட் வந்து போயிட்டே இருந்திருக்குது. நான் போய் ஒண்ணுமே பண்ணல, இந்த கையில வந்து அழுத்தி பிடிச்சேன். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துல ரத்தம் வந்து நின்றுச்சுங்க. இதெல்லாமே வந்து என்னுடைய ஆசான்கள் சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து நம்ம ஒரு அனுபவமா ஒரு ஆபத்து காலத்துல இந்த அடங்கல் வர்மம் எல்லாம் பயன்படுத்தும் போதுதான் நம்மளுக்கு தெரியுங்க. அது அனுபவம்ங்கிறது இறைவனா பார்த்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அறிவு தான். அனுபவமே சிறந்த ஆசான்னுவாங்க. அது வந்து என்னதான் படிச்சாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி அனுபவம் வரும்போது தான் அடங்கல் வர்மம் ஓகே, நம்ம வந்து நம்ம படிக்கிறது சரி, நம்ம சரியான வழியில் தான் போயிட்டு இருக்கிறோங்கிறது நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வருங்க. ஸோ வர்மம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். அதே மாதிரி உடம்புல இருந்து உயிர் வெளியே போகாம பாதுகாக்கிறதுக்கு இந்த அடங்கல் வர்மங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நடுக்கு வர்மம்னு இருக்கும், அது வந்து கையில இருக்குங்க. கையில வந்து அது வந்து இந்த கழுத்தோட ஆட்டம் ஒரு சிலருக்கு இப்படி ஆடிட்டே இருக்கும். நிறைய அந்த அதிர்ச்சியான சம்பவத்தெல்லாம் நேர்ல பாக்குறவங்களுக்கு அந்த மனோமய கோஷம் வந்து பாதிச்சிரும். அவங்களுக்கு வந்து இந்த நடுக்கு வர்மம் கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகும், உடனே ரெடி ஆகுங்க. அதே மாதிரி ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தருங்க, அவருக்கு வந்து இந்த கட்டை விரல் வந்துங்க இதுக்கு மேல இப்படி மூவ் ஆகாது, இப்படித்தான் இருக்கும். கை வந்து இப்படித்தான் இருக்கும். நான் வந்து சும்மா பேசிட்டு இருக்கும் போது கை சார்ந்த வர்மம் எல்லாம் கொடுத்தேங்க. நானும் மறந்துட்டேன், அது கொடுத்ததும் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. 1 மாசம் கழிச்சு அவரு என்னை பார்க்கும்போது, இங்க பாருங்க எனக்கு விரல் வந்து இப்படி நல்லா ஆடுதுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிபட்டதுல இருந்து இந்த விரல் மூவ்மெண்ட்டே இல்லைங்க. இப்ப பாருங்க நல்லா அந்த விரல் வந்து மூவ்மெண்ட் இப்படி ஆகுதுங்க, நான் எனக்கு பண்ணி காமிச்சாருங்க. இது வந்து ஒரு சமீபத்துல நடந்தது. அதாவது சில சில இடத்துல வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகி விபத்துனால சில வர்மங்கள் பாதிச்சிருக்குங்க. அது வந்து இந்த வர்ம புள்ளிகள் கொடுத்தோம்னா உடனே ரெடி ஆகுதுங்க. நிறைய பேர்த்துக்கு இது வந்து நம்ம ரெடி ஆகி பார்த்துருக்குறோம். இந்த கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள், நெக் பெயின் வந்துங்க நிறைய விதமான ப்ராப்ளத்தினால நெக் பெயின் வருங்க. கழுத்து வந்து உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க அதுக்கு ஒரு விதமான கழுத்து வலி இருக்கும். அதே மாதிரி ஏதாவது வெயிட் தூக்குறவங்களுக்கு அந்த ட்ரபீசியஸ் மசில் டைட்னஸ் ஆகுங்க, அதனாலையும் கூட கழுத்து வலி வரலாம். ரொம்ப ஓவர் டென்ஷனா வரும் ஒரு சிலர். இன்னைக்கு குழந்தைகளுக்கு கூட நிறைய நெக் பாத்தீங்கன்னா டைட்டா இருக்குங்க. இந்த மசில் தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியுங்க. இந்த 8th 9th 10th படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிக்குங்க, எக்ஸாம் டென்ஷன் இருக்குங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஆசனங்கள், ஏகபாதாசனம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து குறையுங்க. அந்த கழுத்து வலி அதனாலையும் கூட வரலாங்க. என்னுடைய ஒரு சிலருக்கு இந்த பேய் பிடிச்சதுனாலையும் கூட கழுத்து வலி எல்லாம் வரலாம். நீங்க வர்மத்துல வந்து அதுக்கும் கூட சில வர்ம புள்ளிகள் இருக்குங்க. நம்ம வந்து இப்ப சாமி ஆடிட்டு இருப்பாங்க, கோயில்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய அந்த சாமி ஆடிட்டு இருப்பாங்க. அந்த வர்மத்துல போய் நம்ம கை வச்சோம்னா அப்பவே நின்றுவாங்க. அது வந்து உடம்புல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மனசனுடைய வாசல் வந்து இந்த பூர்வ மத்தியங்குவாங்க, திளர்த்த காலம்ங்குவாங்க.
மனதிற்கான வாசல். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்க கண்ணை மூடி இந்த ஒரு புள்ளிய கவனிச்சு தியானம் பண்ணாலே, அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணாலே அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியாகுங்க. மனக்குழப்பங்கள் வந்து தீருங்க. ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட். இந்த வர்மத்தை நாங்க அழுத்தி மேல தூக்குவோம். ஒரு குரு வந்து ஒரு சிஷியருக்கு தீட்சை கொடுக்கறதும் கூட இந்த வர்மத்தை தொட்டு மேல தூக்குவாருங்க. இதெல்லாம் பழைய முறை. மாடர்ன் சயின்ஸா பார்த்தாங்க கூட உங்களுக்கு இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கம்மியாகுங்க. ஸோ அந்த கழுத்து வலிக்கு இது கூட சில காரணங்கள் இருக்கலாம். எல்லா விதமான நெக் ப்ராப்ளமுமே நம்ம வந்து ரெடி பண்றோங்க. இது வந்து வர்ம புள்ளிகள், வர்ம தடவல் முறைகள் மூலியமா நம்ம சரி பண்றோங்க. அதே மாதிரி சுமை வர்மம்னு ஒண்ணு இருக்குங்க. இது வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கிற இடத்துலயும் இதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்றது மூலியமாவும் சில யோக பயிற்சிகள் கொடுக்கறது மூலியமாவும் இந்த தைராய்டுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு முழுமையாவே ரெடி ஆகுது. தைராய்டு வந்து மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க கூட வந்து இந்த மாதிரியான வர்மங்கள் இல்ல யோக பயிற்சிகள் பண்ணும்போதுங்க நிறைய பேர்த்துக்கு ரெடி ஆயிருக்குங்க. என்னோட யோகா மையத்துக்குங்க ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு வந்தது. நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், எனக்கு வந்து தைராய்டு வந்து ஒரு 5 வருஷமா இருக்கு. நான் வந்து என்னுடைய யோகா மையத்துல எந்த விதமான கடவுள் படங்கள் எதுவுமே இருக்காதுங்க. நான் வந்து இயற்கைய புரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்படிதான் என்னோட யோகா சென்டரே நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். காத்தோட்டமான இடத்துலதான் இருக்கும். நான் வந்து நீங்க உள்ள வந்து எந்த சாமியும் கும்பிட வேண்டாம், சொல்ற ஆசனங்கள் பண்ணுங்க. சில வர்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 4-5 சிட்டிங் தேவைப்படும், வாங்க அப்படின்னு. 4 மாசம் வாங்க அப்படின்னு. கரெக்டா 4 மாசம் தான் வருவேன் அப்படின்னுச்சுங்க. வந்தாங்க. கரெக்டா 4 மாசத்துல வந்துட்டு போன வருஷம் அக்டோபர்ல வந்தாங்க. டிசம்பர் ஜானுங்கும் போது பொங்கலுங்கும் போது போயிட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் கேட்கல. இப்ப ரீசெண்டா வரும்போது சொன்னாங்க. அவங்களும் மறந்துட்டாங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணும்போது தைராய்டு ஆல்மோஸ்ட் ஒரு 80% குறைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து மெடிசன்ஸ் கூட கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து யோக முறைகள்லையும் வர்ம முறைகள்லையுமே இந்த மாதிரியான புள்ளிகளை நம்ம ஸ்டிமுலேட் பண்றது மூலியமா சில நோய்களுக்கு நிரந்தர தீர்வை நம்மளால கொடுக்க முடியுங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவ பதிவு தாங்க. அவங்களா என்னுடைய பேஷண்ட்டு, என்னுடைய யோகா ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களா சொல்ற ஃபீட்பேக் தாங்க இது எல்லாமே. அதே மாதிரி இது வந்து சங்குத்திரி வர்மம்னு ஒண்ணு இருக்குங்க. கழுத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அது வந்து நீங்க கொஞ்சம் அழுத்தி இது வந்து அந்த த்ரோட்டு யாராவதுக்கு முழுங்க முடியாதவங்களுக்கு பண்ணணுங்க. ரொம்ப அழுத்தி மேல தூக்குனீங்கன்னா எதுவுமே முழுங்க முடியாதுங்க. சிலருக்கு வந்து இது தொண்டை லாக் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த வைத்தியம் பண்ணாலும் சரியாகாதுங்க. வர்மத்துல சில புள்ளிகளை மறுபடியும் இந்த அடங்கல் சில வர்மங்கள் வந்து இந்த பூட்டு சாவி மாதிரி சில வர்மத்துல லாக் ஆச்சுன்னா இன்னொரு வர்மத்தை நம்ம இயக்கும் போது அது ரிலீஸ் ஆயிடும். அதனால வந்து இதெல்லாம் வந்து அந்த தொண்டையில முழுங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடிய சில வர்ம புள்ளிங்க. அதே மாதிரி காது, ஒரு சிலருக்கு காது வந்து கொஞ்சம் கம்மியா கேட்கும், இல்ல காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கான சில வர்மங்களும் இருக்குங்க. செவிக்குற்றி வர்மம்வாங்க. இந்த காது கீழே ஒரு குழி இருக்கும், அழுத்தி மேல தூக்குனீங்கன்னா காது வந்து ஒரு சிலருக்கு இந்த டஸ்ட் எல்லாம் அடைச்சிருக்கிற டஸ்ட்டும் கூட வெளியே வந்துடுது, காது நல்லா கேட்குதுங்குவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த தலையில வந்து ஆற்றல் கம்மியா இருக்கும். அந்த ஆற்றல் உடம்புல இப்ப கையில ப்ராப்ளம் இருக்குதுன்னு வைங்க. கையில ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு தலையில சில வர்மங்கள் கொடுத்துட்டு கை சார்ந்த வர்மம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்குதுங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லயே வந்து உங்களுக்கு எனர்ஜி வீக்கா இருந்ததுன்னா இங்க இருக்கிற சுவிட்ச் வந்து நம்ம சுவிட்ச்லயும் லைட்லயும் வந்து நோண்டிட்டு இருந்தோம்னா சரியாகாது. ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணோம்னா அந்த எனர்ஜி ஃப்ளோ கரெக்டா இருக்கு. எப்பவுமே வர்மத்துல வந்து தலையை வந்து ஒரு ராஜ உறுப்பா தான் பார்ப்பாங்க. தலையை வந்து எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கணும். தலைக்கான சில ஆசனங்கள், சிரசாசனம், சர்வாங்காசனம் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும்.
பண்ணீங்கன்னா உங்களுக்கு தலைக்கு போற எனர்ஜி வந்து கரெக்டா போகுங்க. தலைகீழா பண்றத நீங்க ஒரு யோகா ஆசிரியரோட கைடன்ஸோட பண்ணி பழகிட்டீங்கன்னா, சிரசாசனம் எல்லாம் இந்த 60 வயசுக்கு மேல பிளட் ஃப்ளோ கம்மியாகுது, தலையில வந்து எனர்ஜி ஃப்ளோ கம்மியாகுதுங்கிறவங்க இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பலன் கிடைக்கும். இங்க வந்து கணபதியில வந்து யோகா பார்ட்டின்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட போய் சிறந்த யோகா ஆசிரியருக்கு பாரத ரத்னா விருதெல்லாம் வாங்கினாங்க. அந்த பாட்டி வந்து 90 வயசு வரைக்கும் அவங்க சிரசாசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு உடல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க. அந்த மாதிரி தலை சார்ந்த வர்மங்கள் கொடுத்துட்டு மற்ற வர்மங்களை கொடுக்கும்போது உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ரெடி ஆகும். அதே மாதிரி சுண்ணாம்பு காலங்குவாங்க. சுண்ணாம்பு காலம்ங்கிறது இந்த காதுக்கு மேல இருக்கிறதுங்க. இதை வந்து கரெக்டா ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய நரம்பு மண்டலம் நல்லா ஆக்டிவேட் ஆகுங்க. இந்த ஃபிட்ஸுக்கு சொல்லியிருந்தேன். ஃபிட்ஸுக்கு இந்த வர்மமும் இந்த 2 வர்மமும் மாத்தி மாத்தி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாரத்துக்கு 4 நாள் வர்ற வலிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்க. நான் இந்த ஃபிட்ஸுக்கு முழுமையா சரி பண்றதுக்கு பேஷண்ட்டுடைய ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. 2-3 பேஷண்ட் கொடுத்தேன். வாரத்துக்கு 5 நாள் 4 நாள் வர்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதுங்க. இது ஒரு 3 மாசமா கொடுக்கணும். அது நோயாளிகள் ஒத்துழைக்காதனால இதனுடைய முழு பலன் நம்மளால இன்னும் பார்க்க முடியலைங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்க. அதுக்கான பலன் இருக்குதுங்க. மூளைக்கு போற நரம்பு ஓட்டத்தை வந்து சரி பண்ணுதுங்க. இது வந்து இப்போ ஒரு சிக்னல்ல எப்படிங்க டிராபிக்ல போய் எல்லாமே ஜாம் ஆயினா அப்படியே நின்னுக்குது. அந்த மாதிரி ஃபிட்ஸ் வர்றவங்களுக்கு இந்த இந்த அந்த ஜாமான சிக்னலை அப்பவே ரிலீஸ் பண்ணும். இது நீங்க கொடுக்கும்போது அவனுக்கு அப்பவே வலிப்பு வந்து குறைஞ்சு நின்று அந்த அளவுக்கு இது வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வர்மம்ங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா வர்ம புள்ளிகள்ல வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப வேகமா வருங்க. அதனுடைய பலன் வந்து மற்ற வைத்தியத்தை விட இதுல கொஞ்சம் வேகமா வருங்க. அதே மாதிரி இந்த கொண்டைக்குள்ளி வர்மம் இது வந்து உச்சியில இருக்கிறது. இது ஈஸியா எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணலாங்க. நம்ம குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா உச்சி துடிச்சிட்டு இருக்கும், அதுதான் வர்மம்ங்க. திறந்து மூடிய வாசலுங்குவாங்க வர்ம மொழியில சொல்லணும்னா. இது வந்து உடம்புல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளிங்க. நீங்க அந்த இடத்த வந்து நம்ம வர்மம் கொடுக்கறதே வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம், டைரக்டா அடிக்க மாட்டாங்க. இந்த இடம் வந்து ஓங்கி அடிச்சீங்கன்னா மொத்த சிஸ்டம் பாதிச்சிருங்க. இந்த இடம் வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். அந்த அந்த காலத்துல முனிவர்கள் பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த இடத்துல ஒரு கொண்டை இருக்குங்க. சோ இது வந்து பாதுகாப்பா வச்சுக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி. மாஸ்டர் ஆஃப் ஆல் வர்மாஸ்ங்குவாங்க. இந்த வர்மத்தை வந்து இயக்கறதுக்குன்னு தலை தடவல் முறைகள் தனியாவே இருக்குங்க. இந்த ஒரே ஒரு வர்மத்தை இயக்கறதுக்குன்னு தலை தடவல் முறைகள் தனியா இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணியுமே கழுத்து வலி சரியாகாதுங்க. அவங்களுக்கு வந்து இந்த தலை தடவல் முறை நம்ம கொடுப்போம். இது வந்து நாகர்கோயில்ல ஒரு ஆசான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. இது வந்து எப்படி மற்ற வர்மங்களோட இணைச்சு பண்ணணும்னு. நீங்க நாகர்கோயில் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து முக்காவாசி வர்மம் சம்பந்தமான ஆட்கள் தான் நிறைய இருப்பாங்க. எண்ணெய் காய்ச்சற முறைகள், வர்ம ஆசான்கள்னு மதுரைக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் இந்த வர்மம் வந்து இன்னைக்குமே பரம்பரை வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து இப்ப இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கோட் போட்டெல்லாம் அங்க வேலை செய்ய முடியாதுங்க. அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணுங்க. ரூம் கூட்டுங்குவாங்க, அவங்க துணி போய் அயன் பண்ணிட்டு வாங்குவாங்க. 10 நாளைக்கு இப்போ ஒரு சில ஆசான்கள்லாம் வந்து டெய்லி போனீங்கன்னா டெய்லி 100 புஷ்அப்ஸ் எடுக்கணுங்க. புஷ்அப்ஸ் எடுத்தாதான் அடுத்த இதே சொல்லி கொடுப்பாங்க. உன்னாலேயே உனக்கே எடுக்க முடியலன்னா நீ எங்க போய் வைத்தியம் பண்ண போறேன்ருவாங்க. நீங்க 10 லட்சம் கொடுத்தாலும் பணத்தை தூக்கி வீசிடுவாங்க. அவங்க வந்து உணர்வான ஆளுகளுக்கு மட்டும்தான் இந்த கலையை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு வாரம் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி நம்ம கிட்ட இல்லாத வேலை வாங்கி ஒரு சிலர் எல்லாம் திட்டிகிட்டே போயிடுவாங்க. ஒரு வாரமா வேலை வாங்கிட்டே இருக்கிறீங்க, ஒண்ணுமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற. போனது போக மீதி இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம காலேஜ்ல படிக்கிற மாதிரியான ரொம்ப ப்ரொஃபஷனல் சிலபஸ் எல்லாம் ஒரு சிலர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சில ஆசான்கள்லாம் வந்து நம்மளால வந்து ஹேண்டிலே பண்ண முடியாதுங்க. அதுக்கு உண்மையிலேயே மன பொறுமை வேணுங்க. அந்த பொறுமை இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவங்க வந்து ஒரு வைத்திய மரபுன்னு வச்சிருக்கிறாங்க.
சொந்த பையனுக்கு கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க. 3 பசங்க இருப்பாங்க, அவனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட வேலைக்கு இருக்கிற ஒரு பையனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது அதுக்கான தகுதியும் திறமையும் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த கலை போய் சேரணுங்கிறதுல அவ்வளவு உறுதியா இருப்பாங்க. இன்னைக்குமே அந்த மாதிரியான ஆசான்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த வர்மம் வந்து அந்த அளவுக்கு புனிதமா பார்த்து வர்றதுனால்தான் இது வந்து அதனுடைய உண்மைத்தன்மை மாறாம இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கொண்டைக்கொல்லி வர்மத்தை வந்து கரெக்டான முறையில இயக்கணும்னா நம்மளுக்கு வந்து எல்லா நோய்களுமே சரியாகுங்க. இதெல்லாம் வந்து சில வர்மத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டுங்க. வர்ம புள்ளிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்காக எடுத்துக்காட்டு. அதே மாதிரி நங்கனா பூட்டுங்குவாங்க. இந்த ஸ்பைனல் கார்டோட எண்டு நீங்க அந்த இடத்துல வந்து கரெக்டா கை வந்து அந்த ஒரு புளி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வச்சு அழுத்துனீங்கனாலே உங்களுக்கு அந்த இடுப்பு வலி வந்து இடுப்புக்கான ஆற்றல் வந்து கிடைக்கும். இடுப்பு வலி வந்து உங்களுக்கு சரியாகுங்க. இது யோக முறையில நம்ம எப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம்னா, என்னோட யோகா வகுப்புலைங்க உஸ்திராசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு. கேமல் போஸ்ங்குவாங்க. இந்த கேமல் போஸ் வந்து கரெக்டா நான் வந்து அதுல 2-3 வேரியேஷன் இருக்குங்க. பேக் சைடு பண்ணும்போது இந்த கட்டவரல் வந்து அந்த குழியில வச்சு அழுத்தி பின்னாடி நல்லா தலை வந்து பின்னாடி போகணும். நீங்க பண்ணும்போது அந்த உஸ்திராசனத்துக்குடைய பலனும் கிடைக்கும். இந்த வர்மத்தை அழுத்தும் போது இந்த இடுப்பு வலிக்கு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரிதான் வந்து யோகத்தை வர்மத்தை கலந்து என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க. அதே மாதிரி என்னுடைய யோகா மையத்துல யாருக்குமே இடுப்பு பிடிப்புங்கிறதே வராதுங்க. ஏன்னா நான் வந்து வாரத்துல ஒரு முறை இந்த நெட்டி முறைங்குவாங்க. மர்கடாசனம்னு ஒரு ஆசனம் இருக்குங்க. அது பண்ணும்போது கை நீட்டிட்டு கால் வந்து இப்படி லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. நான் வந்து அழுத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணுவேன், படக்குன்னு கேட்கும். அந்த ஜாயிண்ட் டைட்னஸ் இருந்ததுன்னா அப்பவே ரிலீஸ் ஆயிடுங்க. வருஷ கணக்குல இடுப்பு பிடிப்போட சுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய யோகா மையத்துல நான் வந்து ரொம்ப எளிமையா அதை ரெடி பண்ணிருக்கேன். அவங்களுக்கே தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் கொடுத்துட்டு மெதுவா பண்ணிட்டு இந்த மர்கடாசனத்தை 2-3 வேரியேஷன்ல பண்ணி முடிக்கும் போதே அவங்களுக்கு சரியாயிடுங்க. என்னுடைய யோகா மையத்துக்கு வந்து இடுப்பு பிடிப்புங்கிறது யாருக்குமே வராதுங்க. ஏன்னா அந்த அதுக்கான சான்சஸே இருக்காது. அவங்க ரெகுலரா யோகா நம்மளுடைய அந்த 5 நாள் பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸே வராதுங்க. அப்படியே இருந்தாலும் இந்த வர்ம நெட்டி முறையில நம்ம ரெடி பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்து கைரோ பிராக்டிஸ்ங்கிறாங்க. இந்த அதை வந்து அந்த காலத்துல வர்ம நெட்டி முறைன்னு ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே நெட்டை எடுக்கிற ஒரு முறை இந்த வர்ம நெட்டி முறைங்கிறது. இந்த மாதிரி நான் வந்து வர்மத்தையும் யோகத்தையும் கலந்து நான் சொல்லி கொடுப்பேங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா என்னுடைய அடிப்படையான விஷயங்கள் என்னன்னா மக்களுக்கு நோய் இல்லாம வாழணுங்க. அதுக்கு ரொம்ப எளிமையா சிம்பிளா என்னென்ன பண்ணணுமோ அதைத்தான் நம்ம பண்றோம். சில உணவு முறைகள் கொஞ்சம் மாத்துவோம். எந்த மருந்து நான் கொடுக்கறது இல்லைங்க. சில உணவு முறைகள் மாத்துவோம். அதே மாதிரி யோகா வர்மம் இவ்வளவுதாங்க. அதே மாதிரி நான் எல்லாம் படிச்சது எல்லாமே தமிழ்நாட்டு முறைகள் தாங்க. வேற எங்கேயுமே நான் போய் படிக்கலைங்க. அதே மாதிரி ஆணிக்காலம்னு ஒரு வர்மம் இருக்குங்க. இது வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பாத்தீங்கன்னா அந்த கர்வேச்சர்ல கடைசியில காக்கிக்ஸ் போனுங்குவாங்க, டெயில் போனுங்குவாங்க. அதைத்தான் ஆணிக்காலம்ங்குவாங்க. அதை கரெக்டான இதுல நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த டெயில் போன் ப்ராப்ளம்ங்குவாங்க. அது வந்து வேற எதுலையுமே ரெடி ஆகாதுங்க. டெயில் போன் வந்து பல வருடங்களாக டாக்டர் என்ன சொல்லுவாங்க, சாஃப்ட் பில்லோ போட்டு உட்காந்துக்குங்க, இதெல்லாம் ரெடி ஆகாது அப்படின்றாங்க. என்னுடைய ஒய்ஃப் வந்து கீழே என்னோட மனைவி கட்டல இருந்து நெக்குன்னு கீழே உட்காந்துட்டா. அதுல அடிபட்டது. அவங்களே வந்து என்கிட்ட எல்லாம் வரலைங்க. இதெல்லாம் வேண்டாங்க, நம்மளுக்கு எல்லாம் ஆகாது அப்படின்ட்டாங்க. வேற பக்கமெல்லாம் போய் எங்கேயுமே சரியாகாதுன்ட்டாங்க. இது வந்து அப்புறம் சரி வேணா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, அது ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிளான ஒரு வர்மம் தான். அதை அழுத்தி தூக்கும் போது கொஞ்சம் வலிக்கும். 2-3 தடவை தான் பண்ணேங்க. அப்புறம் நானும் விட்டுட்டேன், மறந்துட்டேன். கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. வேற யாராவது என்னோட மனைவிக்கே வந்து ரெடி ஆயிருக்குது. அப்புறம் என்னுடைய ஒரு வருஷம் இருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து சென்னையில இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வயசுல இந்த டெயில் போன் அடிபட்டதுங்க. அவங்களுக்கு 55 வயசு இருக்குங்க. அதோடயே இருந்து பழகிட்டாங்க. நான் சரி பண்றேன், இந்த வர்மம் வந்து ரொம்ப சிம்பிளா ரெடி ஆகும்னு சொல்றேன். வேண்டாப்பா, அது எதுலயுமே ரெடி ஆகாது, எனக்கு இதுலயே பழகிருச்சு அப்படின்ட்டாங்க.
என்ன சொல்லி அந்த வைத்தியத்துக்கு அவங்க வரல. இதெல்லாம் என்னன்னா ஒரு அனுபவம் தாங்க. நம்ம பார்க்கும்போது சிலதெல்லாம் வந்து சரியாகாத ஒரு பிரச்சனைக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வருமானம் இதெல்லாம் இருந்தாலுமேங்க, ஒரு மன திருப்தி வந்து நம்மளுக்கு ஒரு ஆழமான மன திருப்தி கிடைக்கும். எதுலையுமே சரியாகாத விஷயத்த நம்மளுடைய முறைகள்னால நோய் சரியாகுதுங்கிறது இது உண்மையிலேயே பெரிய விஷயங்க. இதை நான் பண்றேங்கிறத விட இதை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெருமையான விஷயம் தாங்க. அதனால இந்த ஆணிக்காலம் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா எளிமையா நம்ம தீர்வு கொடுக்கலாங்க. அதே மாதிரி இந்த எண்ணெய் தடவல் முறைகள்ல நிறைய விதமான முறைகள் இருக்குங்க. இன்னைக்கு வந்து இந்த ஆயில் கோட் பண்றது வந்து இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு வந்து ரொம்ப கேவலமான ஒரு பார்வையா மாத்திட்டாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து இது வந்து ஒரு கழுத்துக்கு தனியான எண்ணெய் தடவல் முறை இருக்குங்க. தலைக்கு தனியான எண்ணெய். இன்னைக்குமே நாகர்கோயில்ல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான எண்ணெய் காய்ச்சுவாங்க. இந்த காய திருமேனி தைலம் எல்லாம் இன்னைக்கு சுத்தமான தைலம் யாரும் காய்ச்சறது இல்லைங்க. அது போட்டீங்கன்னா உங்களுக்கு தலைக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அதே மாதிரி முதுகுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெயில பண்ற எண்ணெய்கள் போடும்போது அதுக்கு தனியான ஆற்றல் கிடைக்கும். சில இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த போன் சம்பந்தமான பிரச்சனை இருக்குங்க, சுத்தமான நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் கூட டெய்லியுமே குடிக்கலாங்க. அதுவும் நல்லதுதாங்க. நான் வந்து இப்போ இந்த தடவல் முறைகளுக்கு எந்த எண்ணெயுமே இல்லைன்னா வெறும் நல்லெண்ணெய் இருந்தா கூட போதுங்க. அது போட்டே வந்து ரெடி பண்ணிடலாம். இப்ப கோவையில ஒரு வக்கீல் வந்துங்க 2018ல அப்போ அவருக்கு வந்து ஆத்தரைட்டிஸ் இருந்ததுங்க. அவருக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆகி அந்த நீ வந்து நல்லாவே ஜாயிண்ட் டைட் ஆயிடுச்சு. அவர்னால எந்திரிச்சு ஒரு பாத்ரூம் போறதுக்கு கூட அவர்னால முடியலைங்க. அவர் பையன் வந்து சும்மா எல்லாரும் ட்ரை பண்ணியாச்சு, நீயும் வேணா பண்ணி பாரு அப்படின்னாங்க. நானுமே வந்து சரி முயற்சி பண்ணி பாக்குறேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஒரு 3 வாரத்துல அவர் எந்திரிச்சே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஜாயிண்ட் டைட்னஸ் இந்த வர்ம புள்ளிகள்லயும் இந்த வர்ம தடவல் முறைகள்லயுமே வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள் மருந்துகள்லாம் எதுவுமே கொடுக்கலீங்க. அதனால இந்த வர்ம புள்ளிகள் இந்த எண்ணெய் தடவல் முறைகள் வந்து இந்த மாதிரியான பிடிப்புகளை வந்து சரி பண்ணும். சரி ஆகாதுங்கிற பிடிப்புகளையும் கூட சரி பண்ணுங்க. நான் வந்து சென்னையில வந்து 2018ல வர்மக்கலை நேச்சர் கியூர் சென்டர்னு அது இப்ப கோவிடுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க ஒரு 2 மாசம் இருந்தேன். ஸோ அங்க வந்து இந்த மாதிரியான தடவல் முறைகள்லாம் வந்து முறையா சொல்லி கொடுத்தாங்க. அங்கெல்லாம் போனா கம்பல்சரி நீங்க வந்து ஒரு 20 பேஷண்ட் பார்க்கணும். கம்பல்சரி 1 மணி நேரம் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் உங்க பாடி ஃபிட்டா இருந்தாதான் நீங்க வந்து வைத்தியம் பண்ண முடியும். முக்கியமா கைகளுக்கு தான் அதிகமா எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு வர்ம வைத்தியர்களுக்கு கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். முத்ராலையும் கூட சில முத்திரைகள் மூலியமா கூட நம்ம கைகளுக்கு சில பலன் கொடுக்குற மாதிரியான முத்திரைகள்ல நம்ம பயிற்சி பண்ணலாங்க. இதெல்லாம் பண்ணும்போது பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஒரு வர்மமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அங்க பழகினது வந்து இப்ப இவருக்கு வந்து சரி பண்ண முடியாத கேஸு அந்த மாதிரியான ஒரு நீ நீ பெயின் வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து வர்மத்தினால கிடைச்ச பலன்கள். நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றது என்னன்னா எல்லா பக்கம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சரியாகாதவங்க தான் வர்றாங்க. ஒரு சில இது இல்லைங்க. அது கூட நான் முடிஞ்சளவு முயற்சி பண்ணி சரி பண்ணுவேங்க. கொஞ்சம் ஒரு சிலருக்கு காலம் எடுக்கும். ஒரு சிலருக்கு ஒரே சிட்டிங்ல ரெடி ஆனவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹீல் பெயின் குதிகால் வந்து அதுவுமே வந்து ஒரு 2-3 பேர்த்துக்கெல்லாம் வந்து இந்த நின்றுட்டே வேலை செய்யறவங்களுக்கு அந்த வர்மத்தை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டா போதுங்க. அழுத்தி தூக்கி விட்டு எடுத்து விட்டோம்னா போதும், அப்பவே ரெடி ஆகுங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா இதெல்லாம் வந்து வர்மத்தினுடைய பலன்கள். அதே மாதிரி இந்த தச வாயுக்களுக்கும் வர்மத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்க. தச வாயுக்கள்ங்கிறது இந்த தேவதத்தன், பிராணன், அபானன், வியானன் இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி வேணா 9 வாயுக்கள். அதாவது நம்ம உள்ள போற மூச்சு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கிரியரன்கிறது இப்ப நாகன்கிறது கழுத்துல போய் இருக்கிற ஆற்றல வந்து நாகன்வாங்க. இந்த தச வாயுக்களை ஒரு 14 இடத்துல தட்டுவாங்க. இந்த தட்டு வர்மத்து மூலியமா அதை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது இந்த திக்கு வாய்ங்க பேசாதவங்களுக்கு கூட ஒரு பேச்சு வந்துருங்கிறாங்க.
என்னுடைய ஆசான்கள் ஒரு 30 பேர்த்த அந்த மாதிரி பேச வச்சிருக்காருங்க. நான் இது வரைக்கும் அது அந்த மாதிரி பேஷண்ட் எடுத்து பண்ணது இல்லை. ஆனா இந்த தச வாயுக்களை நம்ம ஸ்டிமுலேட் பண்றது மூலியமா இந்த பிராண ஓட்டத்தை வந்து நம்ம சரி பண்ணலாங்க. இந்த பிராணத்தின் இருப்பிடத்தை வந்து முறையா சீரா பண்ணும்போது அவங்களுக்கு இந்த உதான வாயு வந்து பேச்சுக்கான வாயு வந்து சரியாயி அவனுக்கு அந்த திக்குவாய் எல்லாமே சரியாகுங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வர்ம புள்ளிகளை நம்ம கொடுக்கலாங்க. இதெல்லாம் வந்து வர்மத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில பலன்கள்ங்க. இத வந்து இப்போ அதே வர்ம ஆசான்கள் வந்து நிறைய யோக பயிற்சிகள்லயும் கூட சேர்ந்து பண்ணுவாங்க. ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னாங்க, அவங்களுக்கு வந்து வர்ம புள்ளி கொடுப்பாங்க, ஒரு 1/2 மணி நேரம் யோகாவும் கொடுப்பாங்க. நான் கூட எதுக்கு வர்மம் கொடுக்குறாங்க, எதுக்கு யோகா கொடுக்குறாங்கன்னா, வர்மத்தை யோகாவையும் நம்ம தனித்தனியா பிரிச்சே பார்க்க முடியாதுங்க. இது வந்து தமிழ் கலாச்சாரத்துல வர்மம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியுங்க. வேற யாருக்குமே இதனுடைய அறிவியல் முழுசா புரியாதுங்க. ரொம்ப ஆன்மீகமா போறவங்களுக்கு மனசை எப்படி சரி பண்றதுங்கிறத பார்ப்பாங்க. இது வந்து உங்களுக்கு உடல்நிலையில நோய்களை சரி பண்றதுக்கு இந்த வர்மமும் யோகாவுமே வந்து நம்மளுக்கு நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாதாசனம், நான் சொன்ன மாதிரி இந்த மர்கடாசனம் வந்து இடுப்பு வலி L4 L5 கம்ப்ரஷன் வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணிடுங்க. பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாதாசனம் ஃபர்ஸ்ட் கால் தூக்கி பார்ப்பாங்க. பாதாசனம் பண்ண சொல்லுவோம். அந்த 90 டிகிரி மேல ரைஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் எல்லாம் இல்லைன்னு நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். SLR டெஸ்ட்டுங்குவாங்க, ஸ்ட்ரைட் லெக் ரைஸ் டெஸ்ட்டுங்குவாங்க. ஸோ அந்த பாதாசனம் பண்ணும்போது அவனுக்கு கால் வந்து 90 டிகிரி வந்தாலே அவங்களுக்கு வந்து லோவர் பேக் கம்ப்ரஷனா தான் இருக்குங்க. டிஸ்க் ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு அதுக்கப்புறம் மர்கடாசனம் பண்ண சொன்னா அந்த இடுப்பு வலி வந்து குறைஞ்சிருங்க. பாதாசனம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில் டைட்னஸ் எல்லாமே குறைஞ்சிருங்க. அதே மாதிரி பச்சிமுத்தாசனம்னு ஒரு ஆசனம் இருக்குங்க. டபுள் லெக் ஃபார்வர்ட் பண்டிங்குவாங்க. அது பண்ணும் நீங்க இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி காலை வந்து பிடிக்கணும். இது வந்து யமனை வெல்லும் ஆசனம்னு நூல்கள்லயே போடுவாங்க. இது ரெகுலரா பண்ணும்போது நம்மளுடைய ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த பேக் சைடு ஆஃப் தி பாடி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெச் ஆகும். காஃப் மசில், ஹாம்ஸ்ட்ரிங் மசில், லோவர் பேக்கு, ஸ்பைனு, கழுத்து, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனாலங்க பாடியோட ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். அதே மாதிரி ஹலாசனம்ங்குவாங்க. ஹலம்னா வந்து கலப்பைங்குவாங்க. நீங்க அந்த காலத்துல விவசாயி வந்து கலப்பை வச்சிருப்பாங்க. இந்த கலப்பை வந்து உங்களுக்கு பாடி வந்து இப்படி ஃபிளெக்சிபிளா இப்படி கால் வந்து பின்னாடி கொண்டு போய் கீழே தரையில டச் பண்ணணும். அது எவ்வளவு தூரம் பண்றீங்களோ இது வந்து தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இது ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஹலாசனம், புஜங்காசனம் இது எல்லாமே வந்து தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷனை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணுங்க. அப்படியே சொன்ன மாதிரி இந்த உஸ்திராசனம் வந்து அதுமே வந்து ஸ்பைன் ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வர்மத்தை அழுத்தி பண்ணும்போது உங்களுக்கு இடுப்பு வலியுமே போக்குங்க. அதாவது ஆசனங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டும் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப என்னுடைய யோகா மையத்திலேங்க ஒருத்தர் வந்து முதுகு வலி ரொம்ப நாளா இருந்ததுங்க. ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ண முடியாது, நான் அதை விட்டுருங்க, பேக்வர்ட் பெண்டிங், மூச்சு பயிற்சி இது எல்லாமே பண்ணுங்க. ஒரு 6 மாசம் தொடர்ந்து பயிற்சி பண்ணி பண்ணி ஸ்பைன் எல்லாம் இப்போ மெதுவா பண்ணி கம்ப்ளீட்டா ஃபிளெக்சிபிளா ஆயிட்டாருங்க. வீட்டுல இருந்து யோகா மையத்துக்கே வர்றதுக்கு தடுமாறிட்டு இருந்தவருங்க இப்ப அவர் ஆபீஸ்ல ஜெர்மனுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. ஆபீஸ் வேலை விஷயமா சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போறாருங்க. இது வந்து நம்மளோட யோகா மையத்துக்கு ஒரு வேலை வரல அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருந்தவர் இப்ப வேலையை வந்து அதிகப்படுத்திட்டாருங்க. அதே மாதிரி வயசுக்கும் நம்மளுடைய இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நம்ம 50 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, இல்ல 80 வயசு ஆனாலும் ஆரோக்கியமா இருக்கலாங்க. இந்த இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்து பழகிட்டோம்னா அதுக்கு வந்து இந்த யோகா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் வந்து நம்ம ராமசாமி மாமாங்க. அவங்க ஐயா வந்து 18 வயசுல இருந்து அவருக்கு யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவருடைய வயசு, அவர் பார்க்காத வேலை இல்லைங்க. கண்டிப்பா அவருடைய சொந்த அனுபவமே நீங்க இந்த கேபிஎன் குரூப்ல அவருடைய காணொலியில பார்த்தாலே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குங்க.
யோகா வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய முறைகள் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி மண்டூராசனம்னு ஒண்ணு இருக்குங்க. கை வந்து மடக்கி கரெக்டா இந்த ரிப்போன்ஸுக்கு கீழே வந்து கை வந்து கம்ப்ரஸ் பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் வந்து குறையுங்க. ஏன்னா பேங்க்ரியாஸ் வந்து நீங்க பாடியோட அனாட்டமிக்கல் வைஸ்ல பாத்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் இருக்கிற இடத்த டைரக்டா நீங்க கம்ப்ரஸ் பண்றீங்க. கம்ப்ரஸ் பண்ணி வஜ்ராசனத்துல உட்காந்து கம்ப்ரஸ் பண்ணி முடிஞ்ச அளவு பெண்ட் ஆகி உட்காரணும். அது பண்ணும்போது உங்களுடைய சுகர் லெவல் வந்து கம்மியாகும். இதெல்லாம் வந்து சயின்டிபிக்லி ப்ரூவன் மெத்தடுங்க. நாம சொல்லணும்ட்டு இல்ல, மாடர்ன் சயின்ஸை அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் தாங்க இது எல்லாமே. அதே மாதிரி திரிகோணாசனம்னு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆசனம் இருக்குங்க. கை வந்து நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுவீங்க. இந்த ஷோல்டர் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் வந்து ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகுங்க. அதே மாதிரி சாந்தி ஆசனம்னு சவாசனம்வாங்க, சாந்தி ஆசனம்வாங்க. இது வந்துங்க நான் வந்து என்னுடைய வர்மாவுக்கு வைத்தியத்துக்கு வர்றவங்களுக்குமே மினிமம் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி டவல் கண்ணு க்ளோஸ் பண்ணிடுவோம். சாந்தி ஆசனத்துக்குன்னு தனியா ஒரு ரூமே வச்சிருக்கிறேங்க. கம்ப்ளீட் டார்க் ரூம் இருக்குங்க. டார்க் ரூம் தியரின்னு தனியா ஒரு புக்கே இருக்குங்க. டார்க் ரூம்ல பெட்ல கண்ணில் டவல் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மைல்டு மியூசிக் மட்டும் கொடுத்துருவோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிலர் எல்லாம் 1/2 hour எல்லாம் தூங்கிடுவாங்க. அதுவுமே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தாங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க, இந்த ஐடியில் ஒர்க் பண்றவங்க எல்லாம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. கண்ணுக்கு டவல் போட்டுங்க தூங்குனீங்கன்னா நல்லா டீப் ஸ்லீப் வருங்க. அந்த லைட்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கட் ஆயிடும். இந்த மைல்டு மியூசிக் வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இந்த மியூசிக் தெரப்பி வந்து இந்த ஆட்டிசம் கிட்ஸுக்கு வந்து மாடர்ன் சயின்ஸே வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மியூசிக் தெரப்பி மூலியமா ஆட்டிசம் கிட்ஸுக்கு நல்லாவே ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்க. ஸோ இந்த ஆட்டிசம்ங்கிறது இந்த மாடர்ன் வேர்ல்டே எந்த அளவுக்கு மாறி இருக்கோ, எந்த அளவுக்கு இந்த ஆர்டிபிஷியல் ஃபுட்ஸை எடுத்து பழகினாங்களோ, இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சின்னதுலயே டோட்டலா துணி போட்டு கவர் பண்ணிடுவாங்க. கை கால் மூவ்மெண்ட்டே இருக்காது குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் தான் ஆட்டிசம் கிட்டா பின்னாடி வருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மியூசிக் தெரப்பி வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க. பொதுவாகவே மியூசிக் தெரப்பி வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இது வந்து நான் என்னோட யோகா மையத்துக்கு வர்றவங்க கடைசியில மினிமம் 2 மினிட்ஸ் சொல்லுவேன். நீங்க எவ்வளவு நேரம் ரிலாக்ஸ் பண்ணுமோ பண்ணிட்டு எந்திரிச்சு போங்க. அங்கேயுமே ஒரு சிலர் 15 மினிட்ஸ் எல்லாம் தூங்கிடுவாங்க. அதுமே உள்ள ஹீலிங் நடக்கும். ஸோ இந்த சாந்தி ஆசனம் ரொம்ப எளிமையான ஆசனங்க. இது எல்லாருமே பயிற்சி பண்ணலாங்க. பயிற்சி பண்ணி இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, தூக்கம் வராதவங்க இந்த கண்ணுக்கு ஒரு டவல் போட்டுக்குங்க, கை மேல பார்த்து வச்சுக்கோங்க. உங்க பிரெத் மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. மூச்சு நல்லா கவனிங்க. நல்லா தூங்கிடுவீங்க. டீப் ஸ்லீப் வந்துடுங்க. இது வேணா பயிற்சி பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு ஆசான்கள் கிட்ட இல்ல ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது அவங்க பிராக்டிஸ் பண்ண மெத்தட் தாங்க. அதே மாதிரி இந்த சிரசாசனம்னு ஒரு அற்புதமான ஆசனங்க. தலைக்கு வந்து நல்ல ஆற்றல் கிடைக்கும். ஆனா அது வந்து ஒரு யோகா ஆசிரியரோட கூட கைடன்ஸோட பண்ணணுங்க. சம்டைம்ஸ் கழுத்து பிடிச்சிக்கும். கை வந்து கரெக்டான பொசிஷன்ல வச்சு பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த சிரசாசனம் வந்துங்க என்னோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குங்க, விஎன்சிசி யோகா சென்டர்னு. அதுல வந்து ஒரு சத்தியமங்கலத்துல ஒரு விவசாயிங்க, அவர் வந்து ரெகுலரா யோகா பண்ணுவாருங்க. இந்த சிரசாசனம் வந்து டெய்லியுமே அவர் பயிற்சி பண்ணுவாருங்க. ஒரு நாள் எங்கேயோ சொந்தங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரும்போது கண்ணாடி மறந்துட்டாருங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கண்ணு நல்லா தெரியுதுங்க அவருக்கு. ஸோ அந்த சிரசாசனம் பண்ணி வந்து கண்ணு பிரச்சனை அவரே சரி பண்ணிட்டாரு. ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுக்காக பண்ணலைங்க, யாரோ சொல்லியிருக்காங்க. அதுக்காக டெய்லி பண்ணி பழகினவரு கண்ணு வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்குங்க. ஸோ அந்த சிரசாசனம் வந்துங்க தலைக்கு வந்து நல்ல ஆற்றல் கிடைக்கும். தலைக்கு எனர்ஜி ஃப்ளோ வந்து நல்லா கிடைக்குங்க. முடியலன்னா அர்த்த சிரசாசனம்ங்குவாங்க. அது பாதி பண்ணா கூட போதும். இதெல்லாம் வந்து நல்ல பலன் தரக்கூடிய ஒரு ஆசன முறைகளுங்க. இது வந்து அவரு நான் சேனல் வச்சிருக்கிறேங்கிறதுக்காக அவரே வந்து பேட்டி கொடுத்துட்டு போனாருங்க.
4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்திருக்குது. அவங்க வந்து இந்த மண்டூராசனம் பண்ணியே அவங்களே சரி பண்ணிட்டாங்கன்னாங்க. ஒரு 6 மாசம் மண்டூராசனம் பண்ணும்போதுங்க அது பேங்க்ரியாஸை டைரக்டா கம்ப்ரஸ் பண்ணுது. நீங்க சுகரோடைய பேசிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் ஃபுட்டு, அதே மாதிரி ஆயில்ஸுங்க, பூஃபா ஆயில்ஸுவாங்க, அது இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த 3ம் தான் வந்து மெயின் ரீசன் ஃபார் ஆல் லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்க. இந்த 3ஐயும் உங்க டயட்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸுமே ரெடி ஆயிடுங்க. மெயினா டயபெட்டிக்ஸ்க்கு வந்துங்க சுகர் நீங்க டெய்லி எடுத்துக்க சுகர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாடி வந்து மெட்டபலைஸ் பண்ணி எடுத்துக்காதுங்க, அக்செப்ட் ஆகாதுங்க. அதாவது நீங்க டெய்லி கன்சியூம் பண்ற சுகரை விட 30 மடங்கு 50 மடங்கு 50 டைம்ஸ் ஹையரா நீங்க கன்சியூம் பண்றீங்க. இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாடி வந்து அக்செப்ட் பண்ணாதுங்க. அது எல்லாமே ஃபேட்டா டெபாசிட் ஆகுங்க. இப்போ வெளியில இருக்கிற ஃபேட் தெரியும், ஆர்கனுக்குள்ள இருக்கிற ஃபேட் வந்து நீங்க உள்ள டெபாசிட் ஆச்சுன்னா இந்த பேங்க்ரியாஸோடைய ஃபங்க்ஷன் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இதுக்கு மெயினா வந்து இப்போ நீங்க குழந்தைகளுக்கு கூட டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. நீங்க அதுக்கு மெயினா வந்து கண்டிப்பா இந்த ஒயிட் சுகர்னு இல்லைங்க, எந்த சுகருமே ஒரு அளவுக்கு மேல எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு அது அளவுக்கு மீறி எடுத்துக்கிறது உடம்புல வந்து உடம்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேல மெட்டபலைஸ் பண்ணாதுங்க. அதே மாதிரி ஆயில்ஸுங்க, இந்த செக்கு எண்ணெய் வந்து ரொம்ப பெட்டருங்க. கடலெண்ணெய் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க, அதுவுமே கொலஸ்ட்ரால் தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில உணவுல சில மாற்றம் கொண்டு வந்தாலே போதுங்க, நம்ம வந்து நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அதே மாதிரி வக்ராசனம்னு ஒரு ஆசனம் இருக்குங்க. இந்த குளூட்டஸ் பெயின் அது வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆகுங்க. இந்த பிரிஃபார்மஸ் மசில் வந்து டைட் ஆகும்போது இருக்கும். இந்த குளூட்டஸ் பெயின் வந்து வக்ராசனம், இந்த அர்த்தம் அச்சேந்திராசனம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரெடி ஆகுங்க. நான் வந்து இந்த வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வர்மம் கொடுக்குறோங்க. இந்த மென்சஸ் இஷ்யூ, ஸ்பைனல் கார்டு, இதுக்கெல்லாம் வந்து யோகா கொடுக்குறேங்க. ஒரு சிலருக்கு 2 கம்பைன் பண்ணி கொடுப்பேங்க. இப்போ இந்த தைராய்டுக்கெல்லாம் வந்து வர்மத்தோட யோகால நல்லா ரிசல்ட் இருக்குங்க. ஒரு சிலதுல வர்மத்துல ரெடி ஆகுங்க. நம்ம வந்து எதுக்கு வந்து முழுமையான தீர்வு நோக்கி நம்ம உடம்பு கொண்டு போதா அதுக்கான முறைகளை நம்ம கொடுக்குறோங்க. இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே இருக்குதுங்க. நம்ம வந்து சில அந்த கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. புரிஞ்சுட்டோம்னாலே நம்ம வந்து ஈஸியா வந்து இந்த டிசீஸ்ல இருந்து வெளியே வந்துடலாங்க. என்னைக்கு வந்து இந்தியன் டாய்லெட் விட்டு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு போனாங்களோ அன்னையில இருந்து தான் இந்த முட்டி வலியே ஸ்டார்ட் ஆச்சுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாத வரைக்கும் முட்டி வலி இவ்வளவு மோசமா இருந்தது இல்லைங்க. மாடர்னைசேஷன் கண்டிப்பா வந்து ஹெல்த்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். முடிஞ்ச அளவு இயற்கையோட ஒட்டி இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த மூச்சு பயிற்சி வந்து நான் வந்து நிறைய மூச்சு பயிற்சிகள் வந்து இங்க நம்ம கொடுக்குறோம். மூச்சு பயிற்சி நிறைய சென்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல தான் பண்ணுவாங்க. இப்ப என்னோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லயே வந்து ஏர் கண்டிஷன் ரூம்ல தான் யோகா சொல்லி கொடுக்குறாங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் வந்து இதுதாங்க. அதாவதுங்க பேசிக் சயின்ஸ்ன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மாடர்ன் அனாட்டமியில நீங்க போய் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே வெளியே இருந்தா அது வந்து காத்துங்குவாங்க, உள்ள போகும்போது அது சுவாசம். இந்த சுவாசம் வந்து உள்ள போய் இந்த இடத்துல எல்லாம் ஹீட் ஆகி இந்த சைனஸ் ரீஜன் எல்லாம் ஹீட் ஆகி இங்க வந்து லங்ஸ் இங்க இருக்குங்க. 2 சைடு லங்ஸ் இருக்கும். லங்ஸுக்குள்ள ஆல்வியோசாக்னு ஒரு சின்ன சின்ன முடிச்சா இருக்கும். அதுலதான் வந்து ஒரு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குங்க. அதாவது நம்ம உள்ள இருக்கிற ஆக்சிஜன் வந்து காத்து வந்து அதுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து பிளட்ல மிக்ஸ் ஆகி ஹார்ட்டுக்கு போய் உடம்பு பூரா சப்ளை பண்ணுங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸேல் பண்ணும்போது வெளியே வந்துருங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு பிரீத்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. நீங்க வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாலே தெரியும், ரவுண்ட் ரவுண்டா கருப்பா வெளியே வருங்க. அதான் அந்த கரியமல வாயுங்குவாங்க, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து உள்ள போய் உங்களுக்கு பிளட்ல கரெக்டா எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்க பாடி வந்து ஹெல்த்தியா இருக்குங்க. ஸோ இது வந்து வெளியே இருக்கிற காத்துனாலதான் கொடுக்க முடியுங்க. வெளியே வந்து டன் கணக்குல ஆக்சிஜன் இருக்கு, ரூம்குள்ள இருக்காதுங்க. ரூம்குள்ள வந்து பொல்யூட்டட் ஏர் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா மூச்சு பயிற்சி, ஆசனங்கள், யோகா இது எல்லாமே வந்து காத்தோட்டமான இடத்துல தான் பண்ணணுங்க.
என்னோட யோகா சென்டரே வந்து நான் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறேங்க. அப்பதான் வந்து ஹீலிங்கிறது நடக்கும். ஸோ அந்த காத்து வந்து நீங்க எந்த அளவுக்கு உள்ள எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர் இருந்தா போதுங்க. பட் காத்து வந்து 12,000 லிட்டர்ஸ் வேணுங்க. 12,000 லிட்டர்ஸ் பியூர் ஏர். நீங்க காத்தோட்டமான இடத்துல எவ்வளவு தூரம் இருக்கிறீங்களோ பாடி வந்து அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த பிராண ஓட்டம் தடைப்பட்டுச்சுன்னா பிசிக்கல் பாடி இயங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. ஸோ அதனால வந்து காலையில பண்ணீங்கன்னா எப்பவுமே யோகா நல்லதுங்க. வெளியே இருக்கிற ஏர் வந்து நம்ம ஆர்டிபிஷியலா என்ன பண்ணாலும் கிரியேட் பண்ண முடியாது. அதை வெளியே இருக்கிற ஏர் காத்து அதை வந்து காலையில பண்ணீங்கன்னா ப்ராப்பரா அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு முறை தான் வந்து யோகா, மூச்சு பயிற்சி, இது எல்லாமே. ஸோ அந்த நாடி சுத்தி முறைகள் எல்லாம் நாங்க ஒரு 2-3 முறைகள் வச்சிருக்கிறோங்க. அது வந்து அதே மாதிரி இந்த மூச்சு பயிற்சி ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆகும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜன் எந்த அளவுக்கு பிளட்ல பிராணம் வந்து எந்த அளவுக்கு ரத்தத்துல கலக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உடம்பு ரத்தத்துல ஆக்சிஜன் வந்து எந்த ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு ஆக்சிஜன் வேணுங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆக்சிஜன் கலக்குதோ அந்த அளவுக்கு பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். நீங்க வந்து நான் சொல்ற முறையில ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க. பிளட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குதான்னு பாருங்க. ஒரு 4 மாசம் கழிச்சு மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல நம்ப வேண்டியது இல்லை, நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுங்க. நான் வந்து மூச்சு பயிற்சி பண்ணி தோல் நோய் எனக்கு வந்து முழுசாவே ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த மார்க்கும் கூட இப்ப இல்லைங்க. ஸோ பிளட் எந்த அளவுக்கு பியூரிஃபை ஆகுதோ உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகுங்க. ஃபேஸ் எல்லாம் யோகா பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 8 மாசத்துலயே ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும். ஏன்னா வந்து ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகுங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாயிடுங்க. நோய் சரியாகுதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ்ங்க. கிரேவிங்ஸ் எல்லாம் கம்மியாயிருங்க. ரெகுலரா யோகா பண்றவங்க இந்த ரியல் ஃபுட்ஸுங்குவாங்க, இயற்கையா விளைஞ்சதை சாப்பிட்றவங்களுக்கு கிரேவிங்ஸ் அடிக்கடி சாப்பிட்ற அந்த பழக்கமே நின்று போயிடுது. ஸோ இந்த மூச்சு பயிற்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சிங்க. அதே மாதிரி பிராமரின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. பிராமரிங்கிறது கை உட்கார்ந்துட்டு மூச்சு இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது இம்னு சொல்லுவாங்க. மூச்சு இன்ஹேல் பண்ணிட்டு இது வந்து பிராமரின்னு சொல்லுவாங்க. இத வந்து வர்மத்துல இத வந்து 3 விதமா பார்க்கலாங்க. இப்போ வர்மத்துல பாத்தீங்கன்னா இந்த வர்ம ஆசான்கள்லாம் வந்து டெய்லி 108 முறை சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். அது எதுக்காக அவங்க சொல்லுவாங்கன்னா இந்த நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸுங்க. இப்போ நிறைய நோயாளிகளை நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய பாதிப்பு நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி பண்ணுவாங்க. இந்த டெய்லி 108 முறை நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு அன்னைக்கு நாளே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமா வராதுங்க. இது பண்ணீங்கன்னா இந்த நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ண ஓட்டமே மாறிடுங்க. பிராமரியில 2-3 விதம் பண்ணலாங்க. கையை இங்க உச்சியில வச்சு பண்ணுவாங்க. உச்சியில வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கொண்டைக்குழி வர்மம் முக்கியமான வர்மங்க. இந்த உச்சியில வச்சு பண்ணும்போது உடம்பு பூரா அதனுடைய ஆற்றல் கிடைக்குங்க. இது வர்மத்துல பார்க்கும்போது இதனுடைய பலனுங்க. இந்த மாடர்ன் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னாங்க, இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க, நைட்ரிக் ஆக்சைடுங்காங்க. இந்த நைட்ரிக் ஆக்சைடு இன்வென்ஷன் பண்ணவங்களுக்கு நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. இது எதுக்காகனா வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு as a signaling molecule in the cardiovascular system. இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து ப்ரொடக்ஷன் ஆகும்போது இது வந்து ஹார்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு இப்போ மாடர்ன் சயின்ஸை அக்செப்ட் பண்றாங்க. ஹார்ட் ஃபங்க்ஷனை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுங்க. இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இது எல்லாமே சரியாகுதுங்க. இந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் எக்ஸசைஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே இந்த பிராமரி தான் ஃபர்ஸ்ட்ல வந்து நிற்கிங்க. அதாவது மூச்சு இன்ஹேல் பண்ணணும், எக்ஸேல் பண்ணும்போது இன்னும் சொல்லணும். இன்னொன்று வந்து மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணணும், 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும், அப்புறம் கம்ப்ளீட்டா மெதுவா எக்ஸேல் பண்ணணும். இந்த NO நைட்ரிக் ஆக்சைடு எப்போ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னாங்க உங்களுடைய நேசல் ரீஜன்ல தான் அந்த சிக்னல் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ அந்த மூச்சு வந்து இன்ஹேல் பண்ணிட்டு மெதுவா உள்ளதுலயே மெதுவா எக்ஸேல் பண்ணும்போது தான் இந்த NO நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டிமுலேட் ஆகுதுங்க. இதெல்லாம் வந்து இப்போ மாடர்ன் சயின்ஸ் அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம். இது வந்து ஆல்மோஸ்ட்
லைஃப் ஸ்டைல் டிசீஸ் 2-3 இதை சரி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. மெயினா ஹார்ட் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுதுங்க. ஸோ இதை நீங்க வர்மமா பார்த்தாலும் பெனிஃபிட் இருக்குங்க. இது எல்லாம் அந்த காலத்திலே இதையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இது வர்ம ஆசான்களும் பண்ணுவாங்க, யோகா ஆசிரியர்களும் பண்ணுவாங்க. நைட்ரிக் ஆக்சைடுன்னு இப்போ மாடர்ன் சயின்ஸ் தெரிஞ்சவங்களும் இதை பண்றாங்க. நீங்க அதை எதுவா வேணாலும் எடுத்துக்கலாம். எதுல பார்த்தாலும் இதனுடைய பலன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரிங்க யோகா வந்து பியூர் சயின்ஸுங்க. அதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வச்சு ப்ராக்டிஸ் பண்றாங்க. இதை வந்து நீங்க எந்த அளவுக்கு வர்மா, யோகா, டயட்டுங்க, உணவு முறைகள், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய உணவு முறைகளும் பழக்க வழக்கங்கள மிகப்பெரிய நாலேஜுங்க. அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப குறைச்செல்லாம் எடை போட முடியாதுங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய எங்களுடைய மெயின் மோட்டோ வந்து டிசீஸ் கியூரிங் அண்ட் இம்ப்ரூவிங் யுவர் மென்டல் ஹெல்த். இதுதான் வந்து இந்த 2 தான் நாங்க வந்து மெயினா பாக்குறோங்க. ஒன்னு டிசீஸ் ரிவர்சல், இன்னொன்னு வந்து இம்ப்ரூவிங் யுவர் மென்டல் ஹெல்த்துங்க. இதை வந்து இது வந்து என்னுடைய அனுபவங்க. இயற்கையில் இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷமா நான் பாக்குறேங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டுல பயிற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட எடுத்து அதை நிறைய நோயாளிகளுக்கு நம்ம கொடுக்கும்போது நிறைய ரெடி ஆகுதுங்க. நம்ம வந்து நோயே இல்லாம வாழ்றதுக்கு இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. அது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் சரிங்க, ஒரு விவசாயிகளுக்கு இதை பத்தின ஒரு பெரிய அறிவு இருந்திருக்குதுங்க. அது நம்மளுக்குள்ளேயும் இருக்குங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா கண்டிப்பா கிடைக்கும். அதனால இதை வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவு, இது வந்து என்னுடைய அனுபவங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த பழனி அண்ணாவுக்கும் கேபிஎன் குரூப்புக்கும் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஒரு அருமையான தகவல்களை அனைவருக்கும் புரியும் வண்ணம் எப்படி நம்ம யோகா முறையையும் அதன் கூடவே நம்ம இந்த வர்மாசனத்தையும் எவ்வாறு நம்ம நோய் தீர்க்கும் முறைக்காக உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரியும் வண்ணம் பல அவருடைய அனுபவத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய விளக்கங்களை சொல்லி, அவருடைய பேஷண்ட், அவருடைய நோயாளிகளை அவர் குணப்படுத்திய முறைகளையும் சொல்லி நமக்கு நிறைய விஷயங்களை இதுல தெளிவுபடுத்தியிருக்கார். நிறைய பேர் நோய் வந்ததுக்கு பிறகு மருத்துவர்களை தேடி ஓடுவார்கள். நோய் முற்றிய நிலைக்கு பிறகு பல ஆயிரங்களை, பல லட்சங்களை, பல கோடிகளை செலவு செய்ய தயாரா இருப்பார்கள். ஆனால் நோய் நொடி இல்லாத பொழுதே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லியது போல நம்ம வாழ்வியல் முறையிலேயே இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்வியல் முறையை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக நம்ம வந்து ஒரு நீண்ட ஆயுள் பெறுவதற்கும் நல்ல ஒரு உடல் நலத்தை பேணி காப்பதற்கும் நம்ம முயற்சி செய்வதில்லை. ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற அந்த சொல் வழக்கம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். சுவரையும் மறந்துடுறோம், சித்திரத்தையும் மறந்துடுறோம். அப்ப நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை வர்றப்ப சுவரை எங்கேயும் தேடுறோம், சித்திரத்தையும் தேட ஆரம்பிக்கும் பொழுது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து அதன் பிறகு நம்ம அதற்குண்டான அடுத்த ஆயத்தத்தை எடுக்கும் பொழுது நேரம் நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து அது கைகூடுவது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து வாழ்வதற்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு பணம் அப்படிங்கிற ஒரு பொருளை தேடி ஓடும் பொழுது நம்ம வாழ்க்கையே தொலைக்கக்கூடிய இந்த உடலையும் நம்ம பேணி காக்காம வருத்தப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதற்காகவே நம்ம கேபிஎன் குழுமத்தின் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினரை தேடி பிடித்து நமது கோவை கொங்கு மொழியில அருமையா அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் புரியும் வண்ணம் எடுத்து சொன்னார். நிறைய கேள்விகள் நம்ம சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் சேட் பாக்ஸ் வாயிலாக இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில அப்ரிசியேஷன்ஸ் சொல்லிட்டு நான் கேள்வி பதிலுக்கு போயிடுறேன். நிறைய ஃபீட்பேக்ஸ் என்ன வந்திருக்குன்னா, எக்ஸலன்ட் செஷன், வெரி யூஸ்ஃபுல் செஷன், வெரி குட் செஷன், கேன் ஐ டாக் டு வர்மா மாஸ்டர், அருமை, வெரி நைஸ் செஷன், லைஃப் ஸ்டைல் டியூட்டர் கிவன் வேல்யூபிள் டிப்ஸ், தேங்க்யூ ஸோ மச், அருமையான ஒரு காணொலி நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு நிறைய
விஷயங்கள் சேட் பாக்ஸ் வாயிலாக அனைவருக்கும் தெரியும் வண்ணம் நம்ம சொந்தங்கள் எல்லாம் பரிமாறி இருக்காங்க. இப்ப நிறைய கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. முக்கியமாக முதல் கேள்வி, இந்த குறட்டை விடுவதற்கு குறட்டை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்ப காலத்துல ஒரு சிறிய உடல் பிரச்சனையை ஆரம்பிச்சு அது பிறகு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றாங்க. அப்படிங்கிறது மருத்துவர்கள் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். ஸோ இந்த குறட்டை விடுவதை இந்த யோகா மற்றும் வருமாசத்தின் மூலமாக எவ்வளவு காலம் எடுத்து அதை குறைக்க முடியும், அதற்குண்டான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் அல்லது என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதாவதுங்க குறட்டை வந்துங்க இந்த சுவாச பாதையில ஏற்படுற குற்றம் தான் வந்து குறட்டைங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கருட வர்மம்வாங்க. இந்த கருட வர்மம் வந்து இந்த ரிப்போன்ஸ் கீழே வருங்க. அதை வந்து கரெக்டான முறையில எண்ணெய் போட்டு நம்ம இது இலக்கம் பண்ணி விடுவோங்க. அதே மாதிரி இந்த சுவாசம் சம்பந்தமான ஒரு 25 வர்மம் இருக்குதுங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம இயக்கும் போதுங்க சுவாச பாதையில ஏதாவது குற்றம் இருந்து இந்த மூச்சு அடைப்பு ஏதாவது இருந்தா கூட சரியாகுதுங்க. இது ஒரு குறட்டையும் ரெடி ஆகுதுங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு பல்லடத்துல ஒரு பேஷண்ட்டுங்க, அவர் வந்து எங்க தொட்டாலுமே அவருக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்குங்க. அது வந்து அவர் சித்த மருந்து சாப்பிட்டாரு, எல்லாமே யோகாவும் பண்ணி பார்த்தாருங்க. கடைசியில எனக்கே அது என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த 182 வர்மத்தையும் ஒரு 10 நாளைக்கு இயக்கி விட்டாங்க, சரியாயிடுச்சு. நான் வந்து எதுவுமே சரியாகாதுங்கிற பட்சத்துல எல்லா வர்மத்தையும் இயக்கிடுவேங்க. அது வந்து உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட சரியாயிடுங்க. அதனால இந்த குறட்டை வந்து அந்த மாதிரி நம்ம அந்த சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை தாங்க. வர்ம மொழியில பார்த்தோம்னா அதுக்கு சில இந்த வர்மங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது சரியாயிடுங்க. உணவு முறைங்கிறது முக்கியமா இந்த இது உணவுனால வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்றதுக்கு இல்லைங்க. மேபி இந்த உடல் பருமன்னாலையும் கூட வரலாங்க. அதுக்கு வந்து இந்த இயற்கை உணவுகளுக்கு நம்ம மாறிட்டாலே இது எல்லாமே சரியாயிடும். மூச்சு வந்து உங்களுக்கு இயல்பா வராம அது ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆகுங்க. இந்த காத்தோட்டமான இடத்துல வெளியில படுத்து தூங்குவாங்க. நீங்க நிறைய இப்ப என்னுடைய தோட்டத்துல இருக்கிற ஆளே வந்து நான் ரூம்குள்ளேயே தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பழக்கமே இல்லைங்க. பக்கத்திலேயே யானை வந்து சுத்திட்டு இருந்தாலும் நான் வெளியே தான் படுப்பேன்னு படுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதே பழக்கம். அவங்களுக்கு குறட்ட பிரச்சனையே வராதுங்க. ஆனா இந்த காத்தோட்டமான இடத்துல தூங்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராதுங்க. அதனால இதுக்கு இந்த வர்மத்துல நல்ல தீர்வு இருக்குங்க. நன்றி. ஓகே, அருமையான ஒரு விளக்கம். அடுத்ததாக இந்த அடங்கல் வர்மம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த அடங்கல் வர்மம் அப்படிங்கிறது இந்த மூட்டு வலிக்கும் உபயோகமாக இருக்குமா? அந்த மூட்டு வலிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ஸ், அதாவது சிறிய வயதுல இருக்கிறவர்களுக்கு உட்காந்தா அந்த மூட்டு பிடிச்சுக்கிறது, அப்புறம் எந்திரிச்சு நடந்துட்டே இருந்தாங்கன்னா அது ஒண்ணு தெரியறது இல்லை, ரொம்ப நேரம் கார்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த மூட்டு பிடித்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ராப்ளமா வருது. அவர்களுக்கு இந்த யோகா மற்றும் வர்ம முறையில என்ன விதமான தீர்வு சொல்ல முடியும், அது எதனால வருது அப்படிங்கிறதையும் விளக்கம் கேட்டிருக்காங்க. ஏன் மூட்டு வர்மத்துக்கும் அடங்கல் வர்மம்ங்கிறது அவசர காலத்துல எமர்ஜென்சி கொடுக்குற வர்மம்ங்க. உடம்புல இருந்து உயிர் வெளியே போகுதுன்னா அது போகாம புடிச்சு வைக்கிறதுக்கான வர்மங்க. மூட்டு வலிக்கு அந்த வர்மம் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. சில வர்ம புலிகள் எண்ணெய் தடவல் முறைகள்ல பண்ணும்போது வலி சுத்தமா ரெடி ஆயிருங்க. நம்ம அது வராம தடுக்கிறதுக்கு என்னன்னா அதுக்கு மூட்டு வலிக்கு பல்வேறு காரணம் இருக்குங்க. நீங்க வந்து ரெஸ்ட் ரூம் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி இருக்குங்க. ஒரு லேடிக்கு வந்து முட்டி வலின்னு தான் வந்தாங்க. அவங்க 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்காதான் வந்து அவங்க காலை கடன் கழிக்கிறதுங்க. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைங்க. அதுக்கு வந்து மிகச்சிறந்த மருந்து வந்து கடுக்காய்ங்க. கடுக்காய் வந்து சுத்தமான கடுக்காய் வந்து தேன்ல இல்லாட்டி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா அந்த கட் பயாசிஸ்ங்குவாங்க. வயிறு குடல் வந்து கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணிடுங்க. அபான வாயு உற்பத்தி பண்ணி இந்த மலக்குடல்ல இருக்கிற தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளிடுங்க. இது பண்ணும்போது ஆதி நோய்ங்கிறத வந்து மலச்சிக்கல் தாங்க. அதை சரி பண்ணாலே ஒரு சிலருக்கு மூட்டு வலி ரெடி ஆகுங்க. ஒரு சிலருக்கு இந்த யூரிக் ஆசிட்னாலையும் வரலாங்க. உடம்பு வெயிட் இருந்தாலும் வருங்க. பாடி கால் வந்து இப்போ உங்களுக்கு சைக்கிள்ல இருக்கிற ஸ்டாண்ட் மாதிரிங்க. பாடி வெயிட் டோட்டல் வெயிட் இருந்தா உங்களுக்கு முட்டிக்கு தான் லோட் ஆகுங்க. கண்டிப்பா வந்து அவங்க வந்து வெயிட் குறைக்கணுங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு இந்த ஆத்தரைட்டிஸ் ப்ராப்ளம்னாலையும் கூட மூட்டு வலி வருங்க. அதுக்கு ஒரு 4-5 யோகா ஆசனங்கள் இருக்குங்க. இந்த உட்கட்டாசனம், நீங்க இது
அஹ் வஜ்ராசனத்துல உட்காரலாங்க. சுத்த வஜ்ராசனம் அது கொஞ்சம் கால் வலிக்கும். அது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கால் நல்லா முட்டி இப்படி மடங்குங்க. மடங்கும் போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வருங்க. அப்புறம் வஜ்ராசனம், அப்புறம் இந்த உட்கட்டாசனம், ஒரு 4-5 ஆசனம் பண்ணீங்கன்னா இந்த உட்கார்ற முறைகள்லயே அஹ், ஒரு 4 ஆசனம் இருக்குதுங்க. அந்த ஆசனம் பண்ணும்போது அது நீங்க நேர்ல வந்தா தெரியுங்க. அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பால் ஜாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கரெக்டா வருங்க. பிளட் சர்க்குலேஷன் வந்துருங்க. நீங்க உணவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரண்ட சட்னி வந்து இந்த போன் ஜாயின்ஸ்க்கு எல்லாமே நல்ல உணவுங்க. எல்லாருமே சாப்பிடலாங்க. பிரண்ட சட்னி வந்து வாரத்துல 2 நாள் சேர்த்திக்கங்க. அது ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடியதுங்க. மார்க்கெட்லயும் கிடைக்கும். ஒரு தொட்டியில வச்சுட்டீங்கன்னா கூட வந்துருங்க. பிரண்ட பொடியும் கூட விக்குதுங்க. எல்லாத்த விட பிரண்ட சட்னி நல்லதுங்க. இந்த மூட்டு வலிக்கு முக்கியமா நல்லா கேக்குங்க. தேங்காய் சாப்பிடலாங்க. பச்சை தேங்காய்ங்க. காலையில வெறும் தேங்காயும் கூட சாப்பிடலாங்க. தேங்காயில இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க. அந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால் கம்மியான ஃபுட்டுங்க. யோகாவிலே வர்மத்துல வந்து நம்ம வந்து வைத்தியமா கொடுக்கலாங்க. நீங்க வந்தீங்கன்னா ஜாயிண்ட் ரொம்ப பெயினா இருக்குதுன்னா நம்ம ட்ரீட்மெண்டா கொடுக்கலாங்க. நம்மளே நம்மளை சரி பண்றதுக்கு சில யோக பயிற்சிகள் பண்ணலாங்க. அதெல்லாம் பண்ணும்போது மூட்டு வலி வராதுங்க. முடிஞ்ச அளவு கீழே உட்காந்து பழகுங்க. ஃப்ளோர் கான்டாக்ட் கண்டிப்பா வேணுங்க. நான் வந்து யாராவது வந்தாதான் வந்து மேல உட்காந்துருப்பாங்க. முடிஞ்ச அளவு கீழே உட்காந்து சாப்பிடுங்க. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க. வீட்டுல வந்து புதுசா வீடு கட்டுறவங்க ஒரு பாத்ரூமாவது இந்தியன் டாய்லெட் வச்சுக்கோங்க. இந்தியன் டாய்லெட் இருக்கிற வரைக்கும் மூட்டு வலி வந்து இவ்வளவு மோசமா யாருக்கும் வந்தது இல்லைங்க. அதே மாதிரி கீழே உட்காந்து பழகுனீங்கனாலே உங்களுக்கு ஆஹ், மூட்டு வலி வந்து குறைஞ்சிருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே ரெடி ஆயிடுங்க. ஓகே, ஓகே. மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த 5 நாள் பயிற்சி பற்றி சொன்னீங்க. இந்த 5 நாள் பயிற்சி உங்களுடைய அந்த விஎன்சிசி சென்டர்ல வந்து தங்கி இருந்து செய்ய வேண்டுமா அல்லது வந்துட்டு போய்க்கிற மாதிரி பயிற்சியா? அதை பத்தின கொஞ்சம் விளக்கங்கள் நிறைய கேட்டிருக்காங்க. 5 நாளுங்கிறதுங்க, நாங்க திங்கள் டு வெள்ளி வந்து யோகா டெய்லி வந்து பண்ணிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஆஹ் திங்கள் செவ்வாய் வந்து நாங்க ஆசனங்கள் கொடுப்போங்க. புதன்கிழமை வந்து மூச்சு பயிற்சி கொடுப்போங்க. வியாழன் வெள்ளி கொஞ்சம் மிக்சர் ஆசனாஸ் மாதிரி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஹெவியா இருக்குங்க. ஆனா எல்லாரும் பண்ணக்கூடிய அளவு தான் இருக்குங்க. இது நீங்க ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாங்க. நேர்ல வேணாலும் வந்து பண்ணலாங்க. இல்லாட்டி இங்கேயே வந்து தங்கறதுனாலும் தங்கி இருந்து பண்ணிக்கலாங்க. நாங்க வந்து இப்போ சத்தியமங்கலத்துல என்னுடைய தோட்டத்திலேயே வந்து ஒரு காட்டேஜ் மாதிரி பண்றேங்க. அது கொஞ்ச நாள் ஆகும். அது அது எதுக்காகன்னா வெளியூர்ல இருந்து அங்கேயே வந்து தங்கி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு 5 நாள் 10 நாள் அங்கேயே இருந்துங்க. யோகா, வர்மம், உணவு முறைகள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோங்க. வைத்தியமாவும் கொடுப்போங்க. அது ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இப்போ வந்து நாங்க வந்து நீங்க ஆன்லைன்லயும் வந்துக்கலாங்க. தேவைப்பட்டா நேர்ல வேணாலும் வந்துக்கலாங்க. ஓகே. இந்த ஆன்லைன் வகுப்பும் இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு காலையில ஆரம்பிக்குதுங்க? எத்தனை மணிக்கு காலையில முடியுது? 5:30 டு 6:30ங்க, 6:30 டு 7:30ங்க, அப்புறம் 9:00 டு 10:30ங்க. 3 டைமிங் இருக்குதுங்க. ஓகே. இது வந்து 5 நாள் தொடர்ச்சியா போகுது இல்லைங்களா? ஆமாங்க. 5 நாள் 4 நாள் போகுங்க. ஆன்லைன்னா 4 நாள் வகுப்புங்க. நீங்க காலையில பண்றது எப்பவுமே நல்லதுங்க. யோகா வந்து காத்தோட்டமான இடத்துல காலையில பண்ணி இப்ப ஈவினிங் பேட்ச் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கேக்குறாங்க. அவங்களுக்கு வர முடியலன்னா தான் கொடுக்கறதுங்க. காலையில வர முடியலன்னா சாயங்காலம் கொடுப்பாங்க. பட் அதனுடைய பலன் வந்து முழுசா கிடைக்கணும்னா நீங்க காலையில பண்றதுதான் நல்லதுங்க. ஓகே. மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த கோவிடுக்கு பிறகு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கோவிட் வேக்சினேஷன்னாலேயோ அல்லது கோவிட் தாக்குதல் ஏற்பட்டதுனாலயோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலேயோ இந்த கோவிட் தொற்றுக்கு பிறகு நிறைய பேர்த்துக்கு அவர்களுடைய அந்த ஸ்டாமினா, வில் பவர், அவங்களுடைய வேலை செய்யும் நேரம் குறைஞ்சதாக ஒரு பொதுவான ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த கோவிடுக்கும் இந்த நம்மளுடைய உடல் மாற்றத்திற்கும் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல சிலவற்றை நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா? அதை பற்றி உங்க பார்வை என்ன அப்படின்னு கேட்டு. கோவிட்னால நிறைய பேர்த்துக்கு பாதிப்பு இருக்குதுங்கிறாங்க. நிறைய நடிகர்களை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹார்ட் அட்டாக்ஸ் வந்துருச்சுங்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ப்ரூவன் சயின்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியலீங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த பார்க்கின்சன்ஸ் கூட கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க.
முடிஞ்ச அளவு வேக்சின் வந்து வேண்டாங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஓகே, இது வரைக்கும் போட்டது ஓகேங்க. இனிமேலாவது அந்த பூஸ்ட் டோஸ் எல்லாம் இப்ப கவர்மெண்ட்டே ஒன்றும் ஃபோர்ஸ் பண்றது இல்லைங்க. அதனால அது இல்லாம இருந்துட்டு கொஞ்சம் இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆயிருங்க. இந்த சுவாச அமிர்தம் எல்லாம் இருக்குங்க. நீங்க சித்த வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா ஆஹ் இது என்னதுங்க 2, 3 பொடிகள்லாம் இருக்குதுங்க. அதெல்லாமே கூட உங்களுக்கு ஆஹ் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணுங்க. கவர்மெண்ட்டே கூட இப்பெல்லாம் சப்போர்ட், சித்த வைத்தியர்கள் நிறைய பேர் இது பண்றாங்க. இந்த கபசுர குடிநீர் எல்லாம் வந்து, ஆனா அதை ஏதாவது காய்ச்சல் வரும்போது குடிக்கணுங்க. அது சும்மா குடிக்க கூடாதுங்க. கபசுர குடிநீர், இந்த நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் வந்து காய்ச்சல் வந்ததுன்னா தான் குடிக்கணுங்க. இயற்கையாவே இம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க இந்த யோக பயிற்சிகள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பொதுவாகவே வந்து இந்த சுகரு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாமே கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆயிருங்க. ஒன்றும் இல்லைங்க, கோல்டு வருது உங்களுக்கு. கோல்டு வருதுன்னா நீங்க சுகரு, கேக்கு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கோல்டு நீங்க மருந்து சாப்பிட்டாலும் சரி, யோகா பண்ணாலும் சரி சரியாகாதுங்க. சுகரை கட் பண்ணிட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் ஹீலிங் வந்து சப்போர்ட், பாடி வந்து ஃபாஸ்ட் ஆகுங்க. அதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா அது சரி பண்றதுக்கு பாடிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் கட் டவுன் பண்ணீங்கனாலே இந்த சுகரும், இப்ப காய்ச்சல் வந்ததுன்னா வயிறு வந்து காயப்படணுங்க. எதுவும் சாப்பிடாம கொஞ்சம், நீங்க கரூர் பக்கமெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குங்க. காய்ச்சல் வந்ததுன்னா புரோட்டாவும் சால்னாவும் சாப்பிடுவாங்க. இப்பவுமே அந்த பழக்கம் இருக்குங்க. மதுரையெல்லாம் போனீங்கன்னா காய்ச்சல் வந்துருச்சு புரோட்டா சாப்பிட்றாங்குவாங்க. அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு ஜீரணமாகுதுன்னு தெரியலீங்க. உடம்புல அதனால வந்து காய்ச்சல் வந்ததுன்னா வயிறு காய போடணுங்க. சளி, காய்ச்சல் இந்த மாதிரி கோல்டு எல்லாம் வந்ததுன்னா சுகர் கட் டவுன் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆயிருங்க. தேங்காய் நல்லா சாப்பிடுங்க. தேங்காய் வந்து பச்சை தேங்காய் யார் வேணாலும் சாப்பிடலாங்க. ஓகே, மிக அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து இன்றைய நவ யுகத்துல வந்து கேக்கு, பேஸ்ட்ரீஸ், மைதா ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு அனைத்து மருத்துவர்களும் யோகா முறையில் ஆரம்பிச்சு சித்த வைத்தியர்களிலிருந்து அனைவரும் அதை தவிர்க்கும் வண்ணம் நமக்கு அறிவுரைகள் கூறினாலும், நம்ம ஒரு திரையரங்குக்கு சென்றாலோ அல்லது வெளியில எங்கேயாவது போகணும்னாலும் முதல்ல பேக் பண்றது அந்த மைதா ரிலேட்டடு உணவுகளை தான். ஸோ அதை கட்டாயம் நம்ம வந்து அதை தவிர்த்து இயற்கை சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு அதன் மூலம் நம்ம அடுத்தடுத்த வாழ்வியல் முறையை மாற்றணும் அப்படின்னு மிக தெளிவா சொல்லியிருக்கீங்க. இன்றைய இந்த காணொளி தொகுப்புல நமக்கு இவ்வளவு நேரம் யோகா மற்றும் வர்மம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை எவ்வாறு நம்ம ஒவ்வொரு விதமான நோய்க்கும் நம்ம வந்து அதைய பயன்படுத்தி நம்ம பிரச்சனைகளிலிருந்து, நோய்களிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரியும் வண்ணம் எளிமையான முறையில சொன்னதற்கு நமது கேபிஎன் கொங்கு சொந்தங்கள் சார்பாகவும், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சொந்தங்களுக்கு நீங்க இந்த காணொளி தொகுப்பின் மூலியமாக ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா இந்த தருணத்தில் அவர்கள் எப்படி வருங்காலத்தில் அவர்களுடைய வாழ்வியலை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதையும் ஒரு வரிகள்ல சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதாவதுங்க, உடம்பு வந்து நம்ம உடம்புக்கான கண்டிஷன் கொடுத்துட்டாலே போதுங்க, அதே வந்து ஹீல் ஆயிரும். மெயினா வந்து இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்குதுங்க. அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் சொல்றேங்க. உங்களுக்கு யாரெல்லாம் நெகட்டிவா ரொம்ப இன்ட்யூஸ் பண்றாங்களோ அவங்களையெல்லாம் கூட வச்சுக்காதீங்க. யார் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா 90% உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் போயிருங்க. அதே மாதிரி உடம்புக்கு வந்து இந்த சுகரு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, இது எல்லாமே ஆயிலுங்க, இந்த 3 தான் வந்து உடம்பு பாதிக்குங்க. அதே மாதிரி ஃபாஸ்டிங் வாரத்துல ஒரு நாள் இருந்து பழகிக்குங்க. கொஞ்சம் உடம்பு எக்ஸசைஸ்க்கு யோகா, வாக்கிங் இது எல்லாமே பண்ணலாங்க. அதாவது மனசும் பார்த்துக்கணும், மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், பிசிக்கல் ஹெல்த்தையும் நீங்க கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு டிசீஸ் இல்லாம ஒரு ஹாப்பியான லைஃப் நீங்க லீட் பண்ணலாம். அதையுமே உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு கவுண்டர் சமுதாயத்துல இயற்கை வாழ்வியல் எல்லாம் நம்மளுக்கு புதுசா யாரும் வெளியில இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. எல்லாமே நம்மளுடைய ஜீன்லயே இருக்குங்க. அதை கொஞ்சம் நம்ம உணர்ந்து பழகிட்டாலே போதுங்க, எல்லாமே சரியாயிருக்கு. நன்றி. மிக்க நன்றி.
நன்றி. வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 2999144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.